ஹாய் ஹலோடா உங்கள் ஆஷிரா. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா. இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. என் மேலே கோவப்படுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு கோவமாக இருப்பீங்கன்னு நல்லாவே புரியுது. ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு அகெயின் ஒரு வீடியோ வந்தாலும் வரலாம். கெஸ் பண்ணிக்கங்க. ஆஹ் என்ன பண்ணுறது தெரில. ஓகேடா, ஆன் ஷாட்டுக்குள்ளே போகலாம். செக் பண்ணி வச்சுமா, கீழே இருங்க. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளில வாரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எதுவுமே பார்க்கல, வெளில போயிட்டீங்க. இங்கே பாருங்க மேம், உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் பொய்யோன்னு சொல்லலையே. நான் ஒரு டாக்டர், நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன் சரின்ட்டு உங்கள் அம்மாவும் அவங்ககிட்ட பேசிட்டு வெளில வராங்க. உங்களை பார்த்து முறைச்சிட்டு உங்கள் கையை பிடிச்சி அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் வீட்டில் அவங்க தம்பி படிச்சிட்டு இருக்கான். உங்களை பார்க்குறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் நீங்கள் ஸ்டெப்பில் ஏறி உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. உங்கள் பெட்டில் போய் படுத்துக்கிட்டு உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. உங்கள் அம்மா கீழேருந்து கத்திட்ருக்காங்க. பட் உங்கள் காதுலே விழுகாத மாதிரி நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. வந்து டோரை டம்மு டம்முன்னு தட்டிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அது கேட்குது. ரொம்ப எரிச்சலா கோவமா அப்படி வருது. இருந்தாலும் நீங்கள் எதுவுமே வெளில காட்டிக்காமல் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. என்னம்மா? ஏடி, எவ்வளோ நேரம் கத்திட்ருப்பேன், சாப்பிட வரமாட்டியா? உன்னை வந்து அழைச்சிட்ருக்கணுமா? எனக்கு வேணாம். என்ன ஒயன்? அம்மா எனக்கு வேணான்னு தானே சொல்கிறேன். நீ என்னடி வேணான்றது? ஒழுங்கு முறையில் வந்து சாப்பிட்ரு ப்ளீஸ்மா. எனக்கு வேணான்னு சொன்னால் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் சொல்கிறது எல்லாம் கேட்குறல்ல? ஆமாடி கேட்குற. என்ன கேட்குற? இந்த வேலையை விடுடின்னு சொல்கிறேன், விட மாட்டுற. உனக்கு என்ன குறைச்ச? எனக்கு என்ன குறைச்சலா? எனக்கு இங்கே இருக்கிறதே குறைச்சலாதாம்மா இருக்கு. ஓ, குறைச்சலா இருக்கா? இன்னும் 1 மந்த் தான், என் தம்பி வந்துடுவான். அவன் தலையில் உன்னை கட்டி வச்சுட்டா எனக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். அது வரைக்காது நீ உயிரோட இருக்கணும் இல்லடி. பேசாமல் எனக்கு விஷத்தை வச்சு கொண்டுருக்குமா? எல்லாரும் உங்கள் ஃபேஸ்லேயும் உங்கள் அம்மா அரைகிறாங்க. புழுங்க மரியாதை வந்து சாப்பிடு. உங்கள் அம்மாவை கண் டீயர்ஸோட பார்க்குறீங்க. ஒன்றும் அம்மான்னு சொல்லவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இப்படிப்பட்ட அம்மா எனக்கு வரணுமா? உங்கள் அம்மா கீழே இருந்துட்டு புழுங்க வாடின்ட்டு அகெயின் கத்திட்டு போகிறாங்க. நீங்கள் உங்கள் கண்ணை தொடச்சிட்டு நீங்கள் ஸ்டெப்பில் இறங்கி கீழே வரீங்க. உங்கள் தம்பி உங்களை பார்க்குறான். அவன் கொஞ்சம் சின்ன பையன். உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு 5 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி. என்னாச்சுக்கா? ஒன்றும் இல்லைடா. படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். ஏதாவது டவுட்டுன்னா அக்கிட்ட கேளு. இல்லைக்கா. அம்மா அடித்தாங்களா? இல்லைடா. இல்லை, அம்மா அடித்தாங்க. கண்ணில் ஏதோ கிட்ட கலங்கின மாதிரி இருக்கு. இல்லை, அக்காவுக்கு சும்மா தூசி பட்டுச்சு, அவ்வளோதான். நீ சாப்பிட்டு போகணும்ல. சீக்கிரம் தூங்கினா தான் நாளைக்கு ஸ்கூல் போக முடியும். உங்கள் தம்பி தலையை ஆட்டிட்டு அவன் சாப்பிட்றான். நீங்களும் ஆல்ரெடி ஃபுட்லாம் எடுத்து உங்கள் அம்மா டேபிளில் வச்சுட்டாங்க. எடுத்து விருப்பமே இல்லை போட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. கொஞ்சமாகவே போட்டு சாப்பிட்றீங்க. உங்கள் அம்மா கிச்சனுக்குள்ள வந்து அவங்க ஃபுட்டை பார்த்தோன்னே, பாரு இப்படி சாப்பிட்டா எப்படி இருப்ப? என் தம்பி பார்க்கையில குரங்கு மாதிரி இருப்பியா? அப்படின்னு உங்களுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. என்னடி? அம்மா எனக்கு போதும்மா, என்னால் சாப்பிட முடியல. ஏண்டி, எவன் கூட போய் சாப்பிட்டு வந்தியா என்ன? அம்மா ப்ளீஸ், என் தம்பி இருக்காம்மா, சின்ன பையன், என்ன பேசுறீங்க? நான் என்ன சாப்பிடணும் அவ்வளோதானே? உங்கள் கண்ணில் இருந்து டியர்ஸ் வருது. உங்கள் தம்பி பார்க்குறான். அம்மா ஏம்மா அக்கா பேசுகிற? அக்காப்பா. டேய், ஒழுங்கு சாப்பிட்டு ரூமுக்கு போடா. அம்மா என் மேலே கோவம் தான், என்ன பேசுங்க. தம்பி ஹர்ட் பண்ணாதீங்க. சாப்பிட்டு ரூமுக்கு போ. உங்கள் தம்பி பார்க்குறான். உங்கள் கண்ணு கலங்குது. அவன் கிட்ட வந்து உங்கள் கண்ணை தொடச்சி விட்டு ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படின்ட்டு அவன் ரூமுக்கு போகிறான். நீங்கள் அழுதுகிட்டே சாப்பிட முடியாமல் த்ரோட்லாம் அடைக்கிது. ஒவ்வொரு வேர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப ஹர்ட்டாக பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு அதை பிளேட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் பெட்டில் போய் படுத்துக்கிட்டீங்க. அன்றைக்கி டே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ரூமை உங்கள் அம்மா தட்டிகிட்ருக்காங்க. டயர்டாக எழுந்திரிக்கிறீங்க. நைட்டு லேட்டாக தான் தூங்கியிருப்பீங்க. வந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த காஃபி அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு காஃபியை குடிச்சிட்டு டைமை பார்த்தோன்னே டைமாக எழுந்திரிச்சு கப்போர்டு ஓப்பன் பண்ணி உங்கள் டவல் எடுத்துகிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். என்னால் வெளியில் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியுது. வீட்டுக்குள்ளே வந்து நரக மாதிரி இருக்கு. இந்த ஷவரில் கூட உங்கள் கண்டியஸ் அந்த ட்ராப்பாக அந்த வாட்டர் ட்ராப்பில் அப்படி போயிட்டுருக்கு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வரீங்க. ஹேர்லாம் நல்லா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேகமாக கிளம்புறீங்க. இந்த மிரர் ட்ரிப்பில்
வாட்ச் எடுத்து உங்கள் கையில் போட்டு உங்கள் நெக்கில் ஒரு ஐடி கார்டு, நீங்கள் நியூஸ் ரிப்போர்ட்டர், பேட்டி, இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணுவீங்க. இந்த ஜாப் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் இல்லை, விருப்பப்பட்டு இந்த ஒர்க்கு தான் வேணும் அப்படின்ட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் எடுத்தீங்க. ஏன்னா மற்ற ஒர்க்லாம் அங்கே இருந்து பார்க்குற மாதிரி ஏதோ ஜெயிலுக்குள்ளே அடைச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன்னா வீட்லேயே ஜெயில் மாதிரி இருக்குது, வெளிலேயும் ஆஃபீஸ் ஏதாவதுன்னா அங்கேயும் ஒரே இடத்துல ஒர்க் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுன்னா ஒரு நிம்மதியாக இப்படியே ட்ராவல் பண்ணி அங்கே ரிப்போர்ட்டர் வேலைனா அங்கங்கே போய் என்ன நடக்குது அந்த மாதிரி ஜாப் தானடா. அதனால கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி இருக்கும். அந்த மாதிரினால தான் இந்த ஜாப் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பேக் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே தான் வரீங்க. உங்கள் அம்மா உங்கள் தம்பியை கிளப்பிட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணுறாங்க, உங்களை பார்க்குறாங்க. உங்களை பார்க்கலே உங்களுக்கு அவ்வளோக்கு கோவமாக வருது. நீங்கள் உங்கள் அம்மா பார்க்குறீங்க, என்னடி இது ட்ரெஸ்ஸு, இப்படி தான் போடுவியா, ஷால்லாம் ஒன்றா ஒழுங்கா வச்சு பண்ணணும் இப்படி அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான் ஓயன் அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் ஷால் இருக்கு, நீங்கள் நல்லா தான் கவர் பண்ணி பின் பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்கள் அம்மா அகெயின் எடுத்தது மாட்டி விட்றாங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. போ ஃபுட் எடுத்து சாப்பிடு. இல்லைம்மா எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு வேணாம். என்ன ஓயன், உன்னை யார் இப்போ வேலைக்கு போன்னு சொன்னது? என்னமோ நீ வேலை பார்க்குற காசில் தான் எல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்க மாதிரி சொல்கிற. என் தம்பி அங்கேருந்து உனக்கு காசு எல்லாத்துக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கான் ஓயன். என் பேச்சை கேட்காம இருக்க வரைக்கும் எனக்கு அவ்வளோக்கு உன் மேலே கோவமாக வருது. ப்ளீஸ்மா, உங்ககிட்ட நான் இது மட்டும்தான் கேட்குறேன், வேறு ஏதாவது கேட்குறேண்ணா? நீங்கள் சொல்கிறது நீங்கள் பண்ணுறது எல்லாமே நான் கேட்டுட்ருக்கேன். ஆமாடி எல்லாம் கேட்குறேன். இந்த வேலையை விட்டு தொலைன்ற அதை மட்டும் கேட்குறியா நீ? ப்ளீஸ்மா, என்னால் இந்த வேலையை விட முடியாது. ஏறேண்டி, நீ எதுக்கு விட மாட்டேன்ட்டு நல்லா ஊர் சுற்றலாம் தானே. நீ எதுக்கு போகிறன்னு நல்லா தெரியும் ஓயன். அம்மா ப்ளீஸ், இதுக்கப்புறம் பேசாதீங்க. இன்னும் 1 மந்த் தான், அப்புறம் எதுவுமே உன்னால் பண்ண முடியாது. அம்மா கத்துறாங்க, உங்களுக்கு கோவமாக வருது. எல்லாத்தையும் அப்படியே நார்மல் ஆக்கிக்கிட்டு இப்போ சாப்பிட்ணும் அவ்வளோதானே அப்படி நினச்சிட்டு நீங்கள் போய் ஃபுட் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறாங்க. நீங்கள் சாப்பிட்டு உங்கள் தம்பி நிற்கிறான், ஆரன் சவுண்டு கேட்குது, அவனுக்கு பஸ் வந்துருச்சு. நீங்கள் வேகமாக சாப்பிட்டு அதெல்லாம் எடுத்து நீட் பண்ணிவிட்டு உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு அவனையும் அந்த பஸ்ஸில் ஏற்றிட்டு நீங்கள் ஸ்கூட்டி வச்சுருக்கீங்க, அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் தான் போகிறீங்க. ஸ்கூட்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. இப்போ தான் உங்கள் ஃபேஸில் ஒரு பிரைட்டான ஸ்மைலே வருது. உள்ளே ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் குட் மார்னிங் சொல்லிவிட்டு உங்களோட கேபின் குட்டியாக தான் இருக்குது. அங்கே நிறையா ஆர்டிக்கல் புக்ஸு, அப்புறம் நீங்கள் போட்ட நியூஸ் பேப்பரில் உங்களுடைய நியூஸ் இதான் நிறையா இருக்கும். உங்கள் பேக்லாம் வச்சுட்டு அந்த கேலண்டர் பேப்பர்லாம் கிழிச்சிட்டு இந்த இடத்தையே நீட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்ச நேரம் எல்லாமே சரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறமேட்டா கொஞ்சம் உங்கள் கேங் இருக்காங்களா, அவங்களாம் போய் உங்கள் பாஸை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க இன்றைக்கி எந்தெந்த இடத்துல இன்டர்வியூ இருக்குது, நெக்ஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் போகணுமோ அவங்க தான் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் அங்கே போவீங்க. அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பிளேஸ் சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் ஒரு பாய்க்கும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 2 பேரும் நீங்கள் இங்கே தான் போகணும் அப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் மைக்கு உங்கள் பேக் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே வெளில தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க உங்கள் பைக் எடுத்துகிட்டு அங்கங்கே சொன்ன பிளேஸ்க்கு போகிறாங்க. நீங்களும் உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஒரு ஜென்ஸ் தான், நல்லா நார்மலாகவே எல்லாத்திட்டையுமே பேசுவீங்க. உன் பேர் ஆர்பின் வச்சுக்கலாம். அவனும் உங்ககிட்ட நார்மலாகவே பேசுவான். 2 பேரும் இங்கே இருக்க மவுண்டனுக்கு தான் போகிறீங்க. அது ரொம்ப ஃபேமஸானது. இந்த டயத்தில் ரேனி டைம்லடா, அதனால அதிகமாக செம்ம ஃபோர்ட்ஸாக தண்ணி வரனால நிறைய பேர் டூருக்கு இந்த பிளேஸை பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ் அதிகமாக இந்த நாரை ஃபாரின்லேருந்து அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லுவாங்கல்லடா, அது இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு உங்களை போக சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கீங்க. அது கொஞ்சம் லாங்காக இருக்கனால நீங்கள் பெட்ரோல் பங்கில் போய் ஃபுல்லாக டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு 2 பேர் போயிட்டுருக்கீங்க. அரவிந்த் உங்களை பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக முன்னாடி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஏதாவது பேசினா ஏதாவது கேட்டால் அதுக்கு தான் ஆன்சர் பண்ணுவீங்க. அவன்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்பீங்க, அதாவது இந்த ஒர்க்கை பற்றி மட்டும், அவ்வளோதான். நான் அரவிந்த் உங்ககிட்ட பேசணும் அப்படிலாம் நினப்பான். சொல்லப்போனால் உங்களை லைட்டாக கொஞ்சம் பிடிக்கும். ரொம்ப சைலண்ட்டாக அப்படி இருப்பீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உங்கள் கூட வர்றது ரொம்ப மிஸ் பண்ணுவான். எப்படின்னா உங்கள் கூட ஒரு டைமாவது போகக்கூடாதா அப்படின்னா நிறைய டைம் ஒரு மாதிரி காட்டு கூட வேண்டியிருக்கான். ஏன் இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் சைலண்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு
3 இயர்ஸா அந்த ஜாப்ல இருக்கீங்க. அவன் வந்து 2 மந்த் தான் ஆகுது. உங்கள பத்தி நெறைய பேத்துட்ட கேட்டுருப்பான், அங்க ஒர்க் பார்க்குற இடத்துட்ட. ஆனா, உங்கள பத்தி அந்த பொண்ணு ரொம்ப சைலன்ட்டா இருப்பா. ஒர்க் நல்லாவே பாப்பா. ஏதாவது கேட்டா மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவா. அப்படிலாம் உங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க. அரவிந்த்க்கு இன்னும் உங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்கள பத்தி ஃபுல்லா சுத்தமா யாருக்குமே தெரியாது. அவ்வளவா நீங்க உங்கள பத்தி எதையுமே எந்த டீட்டெயிலும் குடுக்க மாட்டீங்க. இந்த ஜாப்க்கு சேரையில மட்டும் உங்க டீட்டெயில அங்க குடுத்துருப்பீங்க. அவ்வளோதான். ஏதாவது உங்கள பத்தி கேட்டா ஒரு லைட்டா ஒரு சின்ன ஸ்மைல் அவ்வளோதான். அப்புறம் இங்கேருந்து கிளம்பிருவீங்க. உங்களுக்கு குடுத்த ஜாப்க்கு அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ரொம்ப ஜில்லுன்ட்டு, அங்க ரொம்ப க்ரௌடா அப்படி இருக்கு. அது மாரி அங்க பேர்ட்ஸ் நெறையா எல்லாம் அங்க மேல பறந்துட்டுருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் அங்கருந்து ரொம்ப லாங்கா அங்கருந்து அந்த வாட்டர் கொட்டிட்டுருக்கு. நெறைய பேரு அங்க ஒரு மாரி குளிச்சுட்டு ஜாலியா குட்டி பசங்க அப்படிலாம் இருக்காங்க. சில செக்யூரிட்டி எல்லாமே அங்க இருக்காங்க. அங்க ரொம்ப தூரம் போக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்துட்டயும் சொல்லிட்டுருக்காங்க. இந்த பிளேஸ பார்த்தாவே அவ்ளோ அழகா இருக்கு. சுத்தி காடு, ஜில்லுன்னு காத்து வருது. அது எப்படின்னா, ரொம்ப கூலிங்கா அப்படி வருது. அப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் தூறலா, அந்த குட்டியா மழை எப்படி இருக்கும்? மழை பெய்யுற மாரி, அந்த மாரி அந்த அந்த காத்துல அப்படியே உங்க மேலலாம் அப்படியே அது படுது. ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கையிலே ரொம்ப அ ரொம்ப அழகா இருக்கு. அ அரவிந்த் அவனும் ஒரு ஹேப்பியா உங்கள திரும்பி பார்க்குறான். நீங்க ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, "நீ அங்க போ. நான் இங்க இருக்கேன். எல்லாத்தையும் கவர் பண்ணு. அப்புறம் இன்டர்வியூ எடுக்க மறந்துறாத." ஏன்னா, இவன் வந்து 2 மந்த் தானே ஆகுது. நீங்க கொஞ்சம் சீனியர். அதனால உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே சொல்லிக் குடுத்துருப்பாங்க. நீங்க அதாவது ஜூனியரா இருக்கையில, அதனால நீங்களும் அத சொல்லிக் குடுக்குறீங்க. அவனும் ஓகேன்ட்டு ஹெட்ட ஆட்டிட்டு, நீங்க சொன்ன மாரியே அங்க இருக்கிறவங்கட்டலாம் இந்த பிளேஸ பத்தி எப்படி இருந்துச்சு? இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க உங்க மைக் எடுத்துட்டு எங்கிட்டு போறீங்க? இப்பதான் ஞாபகம் வருது. ஃபோட்டோ எடுக்கணும். இங்க இருந்து அரவிந்த் கத்துறீங்க. டக்குன்னு உங்கள திரும்பி பார்க்குறான். சாரி, சாரி. இங்க வா. ஃபோட்டோ நீ தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அவனும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு உங்ககிட்ட தான் வரான். நீங்க 2 பேருமே இன்டர்வியூ எடுத்துட்டு, ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, இப்ப அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு இங்கிட்டு போணும். அங்க போனா கொஞ்சம் மேல அந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கும்லடா, அதெல்லாம் நீங்க கவர் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, ஏதாவது வித்தியாசமா பண்ணா தானே அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ட்டு, அதுக்காண்டி நீங்க பிளேஸ் பார்த்துட்ருக்கீங்க. அரவிந்த் இங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு உங்கள கூப்பிடுறான். அது எப்படின்னா ஆளே இல்லாத மாரி. ஏன்னா, அந்த மாரி பிளேஸ்ல தான் இந்த பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கும். ஏன்னா, இந்த மாரி சவுண்ட்லாம் கேட்டா அது கொஞ்சம் பயந்து ஓடிரும்லடா! அதனால நீங்க அங்கிட்டு போறீங்க. கொஞ்சம் பயமா இருக்கு. பயம்னா தனியா போறோம் அப்டின்ட்டு. நான் எப்பயுமே இப்டி மாரி பிளேஸ்லலாம் ஒரு 2 கேர்ள்ஸ், ஒரு ஜென்ட்ஸ் இந்த மாரி தான் போவோங்க. ஆனா, இப்ப கொஞ்சம் அங்கங்க பிளேஸ் நெறைய பேத்தையும் அனுப்பிவிட்டனால, நீங்க 2 பேர்னால, அந்த இடத்துக்கு ஒரு கொஞ்சம் சேஃபா இருந்தாலும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. கொஞ்சம் குட் பையனா தான் இருக்கான். கொஞ்சம் சேஃபா தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் உங்கள கூட்டிட்டு போறான். அது உங்களுக்கு புடிச்சிருக்கு. நீங்களும் போறீங்க. ரொம்ப ஜில்லுன்ட்டு, ரொம்ப காடு மாரி, அ இலையெல்லாம் குட்டி குட்டியா அப்படி இருக்கு. ஏதோ பேர்ட்ஸ் கத்துற சவுண்டு இந்த மாரிலாம் கொஞ்சம் நடந்து போக போக அந்த சவுண்டு கேட்டு அரவினோட அவனோட பேக் இருக்குல்லடா, அத பிடிச்சு ஸ்டாப் பண்றீங்க. அவனும் அமைதியா உங்கள பார்க்குறான். நீங்க ஒரு மாரி ஃபிங்கர உங்க மவுத்ல வச்சுட்டு, உங்க ஒரு ஃபிங்கர அந்த சைடு காட்டுறீங்க. பார்த்தா அங்க ஒரு குட்டி குளமா சம்திங் தண்ணி இருக்கிற மாரி இருக்கு. அங்க அந்த பாறைங்கலாம் இருக்கிற மாரி இருக்கு. அங்க சம்திங் ஒரு 6 ஃப்ளமிங்கோ அப்படின்ட்டு ஒரு நாரை இருக்கும். அது ஒரு 3 இது மட்டும் அ ஒரு கால்ல இப்படி நிக்கிற மாரி இருக்கும்லடா, அந்த மாரி. சில இதுங்க தண்ணிக்குள்ள ஒரு மாரி அது தண்ணி எடுத்து ஒரு மாரி குளிக்கிற மாரியும், இப்படி சுரண்டுற மாரியும், அந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்குங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள ஒரு மாரி குளிக்கிற மாரி. ரொம்ப பெருசா அப்படி இருக்கு. அந்த சன்க்கு கொஞ்சம் க்ளோவா அப்படி இருக்கணும்னு ரொம்ப அழகா தெரியுது. அந்த மரத்துக்கும், அந்த தண்ணீல கொஞ்சம் கிரீன் கலர்ல அந்த ஷேடோ அப்படி இருக்குல்லடா, ரொம்ப பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கு. அவன் கிட்ட போய் அரவிந்த் அவனுக்கு பக்கு பக்குன்டுது நீங்க கிட்ட போனோனே. அவன் பேச்சே இல்லாம ஹெட்ட மட்டும் என்னன்னு கேட்குறான். நான் மைக் வச்சு பேசிட்டு இருக்கேன். நீ என்னையும் அதையும் கவர் பண்ற மாரி ஃபோக்கஸ்ல கேமரால அ லைட்டா ஜூம் பண்ணு அப்படிலாம் சொல்றீங்க. அவனும் ஓகேன்ட்டு திரும்புறான். அவனுக்கும் ஷாக்கா இருக்கு. அவனோட ஃபேஸ பார்த்துட்டு சைகையிலே என்னன்னு கேட்குறீங்க. அவன் ஒரு ஃபிங்கர வச்சு டேன் பண்ணி மேல பாருன்னு சொல்றான். நீங்களும் என்னன்னு மாரி பார்க்குறீங்க. அந்த மரத்து ஃபுல்லா அந்த நாரைங்க தான் அதிகமா ஒரு மாரி தூங்கிக்கிட்டும், ஒரு மாரி
மாற்றி மாற்றி கொத்திக்கிட்டு இப்போ தான் அந்த சவுண்டெல்லாம் வருது. அந்த கத்துற சவுண்டு பார்த்தோன்னா அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அவன்கிட்ட ஃபிங்கரை காட்டிட்டு நான் மைக்கில் பேச ஆரம்பிக்கிறேன், நீ கவர் பண்ணி ஃபோட்டோ எடு, வீடியோவை எடு அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ஸ்லோவாக அப்படி மைக்கை பக்கத்தில் வச்சுட்டு பேசிகிட்ருக்கீங்க. அவன் உங்களையும் கவர் பண்ண மாதிரி அந்த நாரைங்களையும் கவர் பண்ண மாதிரி பார்த்துட்ருக்கான். ரொம்ப அழகாகவே தெரியுது. சிலது பறந்து அந்த தண்ணிக்கிட்ட வந்து ஒரு மாதிரி குளிச்சுட்டு ஒரு மாதிரி அதில் ஏதாவது ஃபுட் இருக்கான்னு பார்த்துட்ருக்குங்க. நீங்கள் 2 ஸ்டெப் பின்னாடி பேக்கில் போய் பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டை இன்க்ரீஸ் பண்ண பண்ண அந்த சவுண்டை கேட்டு அந்த மரத்தில் இருக்க அந்த நாரைங்கெல்லாம் ஜோராக பறந்து அங்கிட்டு இங்கிட்டு பறந்து தண்ணிக்குள்ள இது இருக்கிறது பறக்கிறது அதெல்லாம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணுறான். பார்க்கவே ரொம்ப அழகா உங்கள் ஹெட்டுக்கு அங்கிட்டலாம் பறக்கிற மாதிரி அது எல்லாம் கவர் பண்ணுறான். நீங்கள் நல்லாவே பேச ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா எல்லாம் பேசி கவர் பண்ணி இப்போ அதுங்க பறந்தா கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் வாட்டில் செம்ம ஃபாஸ்ட்டாக பேசிகிட்ருக்கீங்க. முடிச்சுட்டு கையால் சிக்னல் கொடுத்தோன்னு அவனும் அதை கட் பண்ணிடுறான். இப்போ அவன்கிட்ட வந்து அந்த வீடியோ எடுத்தலடா அதெல்லாம் உங்ககிட்ட காட்டுறான். எல்லாமே அழகாக இருக்குது, பர்ஃபெக்டாக எடுத்திருக்கான். அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பி அதை பார்க்குறீங்க. நிறையா அது சிலது அகெயின் வந்து அந்த மரத்தில் உட்காந்துரு கீழே அப்படி இப்படி பறக்குது. பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அரவிந்த் போகலாமான்னு கேட்குறான். இளவனை பார்த்துட்டு ஓகேன்ட்டு அந்த பிளேஸை விட்டு போகிறீங்க. போயிட்டுருக்கீங்களே உங்களுக்கு கால் வருது, நீங்களும் அட்டன் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. ஓகே சார்ன்ட்டு இன்னொரு ஒர்க் இருக்குது, அங்கேயும் இந்த மாதிரி தான் பட் வேறு ஸ்கூலில் காம்படிஷன் வச்சுருப்பாங்க, அதுக்கு இன்டர்வியூ இந்த மாதிரி நிறையா ஒரு 2-3 பிளேஸ் போயிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் தான் வரீங்க. உங்களுக்கு கால் வந்து கட் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு வச்சிடுறீங்க. அட்டன் பண்ணவே இல்லை. அது பார்க்கல உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. டைமை பார்க்குறீங்க. அகெயின் ஃபோனை வச்சுட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே உங்கள் பாஸ்ட்டு தான் கொடுக்குறீங்க. நிறைய பேர் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி தான் கொடுத்துருப்பீங்க. அரவிந்த் தான் காப்பி பண்ணியிருப்பான். நீங்கள் எது ஓகே எது கேன்சல் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுத்துட்டு டைமை பார்த்துட்டு எல்லாம் அங்கங்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் நைட்டு இருக்குல்லடா ஆனால் ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க நைட்டு மட்டும் என்னால் முடியாது அப்படின்ட்டு நிறைய தடவை அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. டைம் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் இந்த ஒர்க்கு பக்கத்தில் இருந்தனாலும் இல்லை சார் நான் கிளம்பணும் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. நீங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கீங்க. எவ்வளோவுக்கு அந்த அவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்களோ அவ்வளோவுக்கு வீட்டுக்கு போக போக உங்கள் மைண்டும் உங்கள் மனசும் அப்படியே ரொம்ப சேடாகிட்டே இருக்குது. உங்கள் வீட்டுக்கிட்ட ஸ்டாப் பண்ணோன்னே அந்த ஃபேஸ் டல்லாக அப்படி ஆகுது. உங்கள் பேக்கை உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு கேட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு காலிங் பெல் அடிக்கிறீங்க. டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அம்மான்னா சொல்லியிருப்பீங்க, பல்லாருன்னு உங்கள் அம்மா அவங்க ஃபேஸில் அரைகிறாங்க. எவ்வளோ நேரண்டி கால் பண்ணுவேன், கால் பண்ண எடுக்க மாட்டியா? டைம் என்னடி? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் 6 மணிக்குள்ளே உள்ளே வரணும் அப்படின்ட்டு. இப்போ டைம் என்னடி? இப்போ டைம் என்ன? அம்மா அம்மா 6:05 தான் ஆகுது. 5 நிமிஷம் லேட்டாக வந்திருக்க. எங்கே போன? எங்கே ஊர் சுற்றி வந்த? அம்மா இல்லைம்மா எங்கேயும் போல், ஆஃபீஸில் தான் பென்ட்ரைவ் காப்பி பண்ணி. எத்தனை தடவை சொல்லுவேன் இந்த ஒர்க்குக்கு போகாதுன்ட்டு? அம்மா ப்ளீஸ் நான் ஒன்றுமே பண்ணலம்மா, ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு தான் வரேன். சொன்னால் நம்ப முடியாது. கிளம்பு கிளம்பு. அம்மா ப்ளீஸ்மா நம்புங்கம்மா. அம்மா காலையே விழுந்துட்டுருக்கீங்க. உங்களோட டியூட்டி டைம் முடிஞ்சு கரெக்டாக நீங்கள் 6 வந்துடணும். அப்படியே உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை விட கொடுமையை உங்களால் அனுபவிக்கவே முடியாது. நரகம் மாதிரி இருக்கும். ஏன்டா வாழ்கிறோம், அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அம்மா காலையே விழுந்தோன்னு நம்புங்கம்மா அப்படின்ட்டு அழுக்குறீங்க. அப்புறம் தான் உங்கள் அம்மா உங்களை கையை பிடிச்சி புள்ளுங்க போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வா அப்படின்ட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க. சரின்ட்டு ரொம்ப கண்டினியூஸோட அப்படியே ரொம்ப ப்ரோக்காக அப்படியே நீங்கள் ஸ்டெப்பில் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஐடி கார்டெல்லாம் ஒரு மாதிரி ப்ரோக்காக கழட்டி வைக்கிறீங்க. மார்னிங் எப்படி நீங்கள் ஹாப்பியாக அதை நெக்கில் போட்டிங்களோ அதை கழட்டையில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்டா நைட் ஆகுது, ஏன் டைம் சீக்கிரம் போகுது அப்படி தோணுது. நீங்களும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு போய் ரெஸ்ட் ரூமில் போய் அழுது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே சாப்பிட விளாட்டி அதுக்கும் கற்று விலகும் அப்படின்ட்டு கீழே வந்து ஃபுட் சாப்பிட்றீங்க. ஆல்ரெடி டைம் ஆகுதுலடா. உங்கள் தம்பி சாப்பிட்டு இப்போ தான் உள்ளே போகிறான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களை பார்க்கையில்.
உங்கள் அம்மா உங்களுக்கு ஃபுட்டு வைக்கையில் திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு உங்கள் ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒழுங்கா இருந்துக்க இல்லை உனக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. உன்னால் சாப்பிட கூட முடியல, தொண்டை அடைக்குது. அந்த ஃபுட் கூட உங்கள் ஸ்டொமக்கில் போகாமல் கண் டேஸோட அந்த ஃபுட்டே உங்களுக்கு விஷம் மாதிரி இருக்கு. இப்படி தான் இருக்கு. ஆல்ரெடி உங்களை சாப்பிட முடியல. உங்கள் அம்மா ஃபுட் எடுத்து தட்டில் கொட்டிட்டு இருக்காங்க. சாப்பிடு சாப்பிடுன்ட்டு சாப்பிட முடியாம அழுதுட்டு இருக்கீங்க. எதுவுமே பேசல. அந்த கண் டேஸோட ஃபுல்லாக சாப்பிட முடியாம சாப்பிட்டு ஏன்னா அவங்க அம்மா ஆப்போசிட்ல உட்காந்துட்டு உங்களை திட்டிக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் எடுத்துட்டு கிச்சனில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் பெட்டில் போய் படுத்துக்கிட்டீங்க. ஒரு 10 o'clock ஆகுது. உங்கள் ரூம் டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. அப்போல்லாம் நீங்கள் அழுதுகிட்டு தான் இருக்கீங்க. அந்த சவுண்டு கேட்டு டோர் சைடு பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவா இருக்குமா இந்த டயத்தில் எதுக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி டோரை பார்த்துட்டே இருந்தா. அகெயின் கொஞ்சம் லைட்டாக தட்டுற சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணா உங்கள் தம்பி தான். என்னடா தூங்கலையா? இல்லைக்கா. அக்கா நான் ஒன்று சொல்லட்டா? என்னடா? பேசாம நீ இந்த வீட்டை விட்டு போயிருக்கா. அம்மா டார்ச்சல் பண்ணதில்ல. உங்கள் தம்பியை பார்க்குறீங்க. ப்ளீஸ் இங்கேருந்து போயிருக்கா. என்னோட பாக்கெட் மணியை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் கையை பிடிச்சி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. உங்ககிட்ட கொடுக்குறான். அவனை பார்க்குறீங்க. இங்கேருந்து போயிரு இப்படிலாம் சொல்கிறான். நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி கண்டியஸோடு அழுகுறீங்க. இங்கே பாரு, அக்காவுக்கு ஒன்றும் இல்லை. அம்மா தானே. அம்மா இல்லைக்கா, அது ராட்சசி. எப்போ பார்த்தாலும் ஒன்று திட்டிட்டு அடிச்சுட்டே இருக்கு. பேசாமல் நான் சொல்கிறது கேளுக்கா. இங்கேருந்து எங்கேயாவது போயிரு. எனக்கு பிடிச்ச இடத்துக்கு அங்கே போயிரு அப்படிலாம் சொல்கிறான். ஆனால் நீங்கள் இல்லை அப்படின்ட்டு அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு தூங்கப்போ பார்த்துக்கிறேன் அம்மா தானே அப்படிலாம் சொல்கிறீங்க. அவள் எல்லாம் இங்கேருந்து போயிரு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி உங்கள் ரூம்குள்ளே வந்து உங்கள் பேக்கெல்லாம் பிடிச்சி இந்த கிளம்பு ட்ரெஸ்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்டாப் பண்ணிட்டு அவன் கையை பிடிக்கிறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். அக்கா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்களை விட்டு எனக்கு யார் இருக்கா? இங்கேருந்து போக்கா. நானும் பெரிய பையனானோன்னே உங்ககிட்ட வந்துடுறேன். நீ எனக்கு லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படிலாம் அவன் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கான். நான் நீங்கள் இல்லை அப்படின்ட்டு அவன் ஃபோர்கிட்ட ஒரு மாதிரி தடவி கொடுத்து ஒன்றும் இல்லை தூங்கு, நாளைக்கு கிளாஸ் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நாளில் எக்ஸாம் வரப்போகுது, நல்லா படிக்கணும், நல்ல ஜாப்க்கு போகணும் அப்படி இப்படின்ட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி நீங்கள் அவன் ரூமில் போய் படுக்க வச்சுட்டு அப்புறம் உங்கள் ரூமுக்கு வந்து உங்கள் தம்பி சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்து அழுகுறீங்க. இது நீங்கள் எப்போயோ ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணல. என்ன லைஃபு அப்படி தான் தோணுது. உங்களை விட சின்ன பையன் உங்கள் தம்பி. அவனுக்கு புரியுது உங்கள் நிலமை. உங்கள் அம்மா உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதே வீட்டில் தான் அவனும் இருக்கான் அப்படின்ட்டு. உங்கள் பெட்டில் போய் படுத்துக்கிட்டீங்க. டைம் இப்படியே போகுது. நெக்ஸ்ட் டைம் எப்பயும் போல மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஐடி கார்டை எல்லாம் எடுத்து போட்டுட்டு கீழே போகிறீங்க. உங்கள் அம்மா கத்திட்டு ஒழுங்கா டைமுக்கு வந்துடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை ஓகேம்மா அப்படின்ட்டு உங்கள் தம்பியை அவனை ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஆஃபீஸ் தான் போகிறீங்க. இல்லை எல்லாமே ஹாப்பியாக அவங்கள பார்த்தா ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அர்வின் கூட உங்களை பார்த்தா ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ உங்கள் பாஸும் அசிஸ்டண்ட்டும் எல்லாம் அங்கே தானே நிற்கிறீங்க. அங்கே வந்து நிற்கிறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு மெயின் பிக்சர் நீங்கள் எடுத்தது தான் அவங்க ஆர்டிக்கலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கீழே உங்கள் நேம் அர்வினோட நேம் வருது. அசிஸ்டண்ட் தான் உங்கள் கையில் அந்த புக்கும் அந்த பேப்பர் இருக்குல்லடா நியூஸ் பேப்பர் அதை கொடுக்குறாங்க. முன் பேஜ்லேயே அர்வின் எடுத்துகிட்டு போனடா ஃபோட்டோ உங்களோட கவர் பண்ண மாதிரி அதுதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நியூஸ்லேயும் ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கங்க்ராச் பண்ணுறாங்க. நீங்கள் அர்வினை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூ சார் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இன்றைக்கும் உங்களுக்கு ஒர்க் இருக்குது. நீங்கள் வேறு டீம் அந்த மாதிரி தான் ஒரு குரூப்பாக அப்படி போயிட்டுருக்கீங்க. காலேஜில் 18 கேஸ். அதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த காலேஜ் கேட்டுக்கிட்ட கையில் போர்டு வச்சுட்டு இந்த மாதிரி கத்திட்டுருக்காங்க. உங்களோட குரூப் தானடா, அங்கே நிறையா பேர் இருந்திருப்பாங்க, ரிப்போர்ட்டிங் நிறையா பேர். அவங்களாம் ஒரு மாதிரி இந்த நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் அப்படி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா அந்த பொண்ணு சூசைட் பண்ணுற அந்த மாதிரி போயிடுச்சு. அது ரொம்ப இஷ்யூவாகி அது ஒரு மாதிரி கலவரமாக போயிட்டுருக்கு. போலீஸ் அப்படி இப்படின்ட்டு அது ரொம்ப இஷ்யூவாகிட்டுருக்கு. சோஷியல் மீடியா அந்த மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே உங்கள் டீம் கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் அவங்க ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே டைம் போயிட்டே இருக்குது.
அங்கே இருக்க காலேஜ் ஹெட் மாஸ்டர் அப்புறம் நெக்ஸ்ட்டு நிறைய பேர் இருப்பாங்கடா. அவங்களாம் வந்து இதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்காது அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் பேசணுன்னு அந்த போலீஸ் அது இதுன்னு வந்தோன்னே இது கொஞ்சம் நார்மல் ஆகுது. ரொம்ப தலைவலியா டைம் போயிட்டே இருக்கு. அது முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் பேசுகிறாங்க. அப்படியே கொஞ்சம் ஈவினிங் அந்த மாதிரி டைம் ஆனோன்னா இப்போ நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்களா, இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டா உங்க ஆஃபீஸ் தான் போணும். நீங்க என்னென்ன கலெக்ட் பண்ணியிருக்கீங்க? யாருடைய ஆன்சர்லாம் கொஞ்சம் அ ஒரு மாரி இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, சில பேரு ஃபேஸ ஒரு மாரி கோவமா வச்சு, அ கொஞ்சம் வெறியா அந்த மாரிலாம் பேசியிருப்பாங்க. அதுதான் கொஞ்சம் மெயினா உங்க சேனல்ல இருக்கட்டும், அப்புறம் பேப்பர்ல, நியூஸ்ல எல்லாமே போடுறதுக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு, நீங்க அந்த மாரி தான் கொஞ்சம் எப்படியோ கலெக்ட் பண்றது உங்க டீமா இருக்கும். எல்லாத்தையுமே கொண்டு வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டுருக்கீங்க. அங்க இருக்கிற மேனேஜர் இருக்காங்கடா, அவங்ககிட்டயும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 6:30 ஆயிருச்சு. உங்க பேக்க நீங்க போய் உங்க கேபின்ல வச்சிருப்பீங்க. ஏன்னா தண்ணி குடிச்சுட்டு, அத நீங்க குரூப்பா இந்த மாரி ஒரு ஒரு டீமா பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. லாஸ்ட்ல தான் நீங்க அது இதுன்னு குடுக்கறதுக்கு 7:00 ஆயிருச்சு. இப்ப தான் எல்லாம் முடிச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சம் வெளில வரல தான் உங்க டைம பார்க்குறீங்க. டைம பார்த்தோன்னே வேக வேகமா உங்க கேபினுக்கு போய் உங்க பேக் எடுத்துட்டு, ஒரு மாரி பதட்டமா நீங்க வேக வேகமா எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு ஓகே எல்லாம் குட் நைட் எல்லாம் சேஃபா போங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. பட் நீங்க யார் பேசுறதும் காதுலயே வாங்காம வேகமா போறீங்க. அவங்க பார்க்குறாங்க. அவங்க டைமும் பார்க்குறாங்க. இப்பதான் உங்களுக்கு புரியுது டைம் ஆயிடுச்சு. ஐயய்யோ! வேன் எப்பயும் சீக்கிரம் போயிருவா அப்படின்ட்டு. அவங்க உங்கள பார்த்துட்டுருக்காங்க. வெளில அட்மின் கத்திட்டே இருக்கான். என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கலாம்னா, நீங்க அதுக்குள்ள ஸ்கூட்டி எடுத்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டா தான் நீங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ரொம்ப நடுங்குது. ரொம்ப டென்ஷனா அப்படி இருக்கீங்க. பதட்டமாகுது. ஸ்கூட்டிய ஸ்டாப் பண்ணயிலே கை கால்லாம் நடுங்குது. ஸ்டாப் பண்ணிட்டு கேட்ட ஓப்பன் பண்ணிட்டு, காலிங் பெல்ல அடிப்போமா? வேணாமா? இல்ல இங்கே இருந்துட்டே ஓடிரலாமா? அப்படி தோணுது. 7:30க்கு மேல ஆயிருச்சு. ஏன்னா நீங்க போன காலேஜ் ரொம்ப தூரம். ரொம்ப தூரத்துலேருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆஃபீஸ்ல இதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிருச்சு. காலிங் பெல்ல அடிக்கிறீங்க. அடிச்சுட்டே இருக்கீங்க. டோர் ஓப்பன் ஆகுது. உங்க அம்மாவ பார்க்குறீங்க. அவங்க அவ்வளோக்கு முறைச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு. செம்மையா வேர்த்து கொட்டிட்டு இருக்கு. அம்மா கொஞ்சம் லேட். உங்க ஃபேஸ்ல பல்லார் பல்லார்னு அரைஞ்சு உங்க நெக்ல போட்டிருக்க அந்த ஐடி கார்டை ஒரு இழுதான் அது அந்து போகுது. கண்டியஸோட பாக்குறீங்க. அதை சைடா தூக்கி போட்டு தலையில வந்து டோரை லாக் பண்ணி ப்ளீஸ்மா அம்மா வேணாம்மா ப்ளீஸ்மா கெஞ்சி கத்திட்டே இருக்கீங்க. ஆனா உங்க அம்மா அது காதுலயே வாங்கிக்காம உங்க கையில இருக்க ஸ்கூட்டி சாவியை வாங்கிட்டு கேட்ட டம்மார்னு ஓப்பன் பண்ணிட்டு அடி ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் அவ்வளோ கெஞ்சுறீங்க. அவங்க ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏறி உட்காருவாயன் அப்படின்னு கத்துறாங்க. அழுதுகிட்டே இந்த ஸ்கூட்டியில் ஏறி உட்காடுறீங்க. ஸ்ட்ரெயிட்டா உங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. நீங்க இங்க வேணாம் வேணான்ட்டு அழுது கத்துறீங்க. உங்க அம்மா கேட்கவே இல்லை. கையை பிடிச்சிட்டு உங்களை தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. கண்ணை அவ்வளோ டைட்டாக மூடிட்டு அழுதுட்டே இருக்கீங்க. உங்களால் அதை தாங்கவே முடியல. ரொம்ப நாளா இந்த வலியை அனுபவிச்சுட்டே இருக்கீங்க. எப்படா விடுதலை கிடைக்கும் அப்படி இருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப டியர்ஸா ப்ரோக்கா உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆகி உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு அவங்க ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பேசவே இல்லை. ஜடா மாதிரி உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமில் போய் அப்படியே படுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பயும் போல மாதிரி கிளம்பி கீழே வந்தா உங்கள் அம்மா நீங்கள் போகவே கூடாதுன்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் கெஞ்சி அழுது நான் போகிறேன். இதுக்கப்புறம் நான் லேட்டாக வரவே மாட்டேன். இதுக்கப்புறம் லேட்டாக வந்தா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்ட்டு அப்படி சொல்கிறீங்க. அப்போ தான் உங்களை விடுவாங்க அப்படின்ட்டு சரின்ட்டு நீங்களும் கீழே கிடக்கலடா வெளியில் ஐடி கார்டு எடுத்து ஒரு மாதிரி பின் பண்ணி கட்டிட்டு அப்படியே நீங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ரொம்ப ப்ரோக்கா அப்படி தான் போயிட்டுருக்கீங்க. அந்த ஆஃபீஸ் பார்த்தோன்னே கொஞ்சம் நார்மலாக இருக்கு. உள்ளே போனால் எல்லாமே ஒரு மாதிரி பரபரன்னு தெரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. உங்கள் கேபினுக்கு எப்பயும் போல மாதிரி நீட் பண்ணிவிட்டு கேலண்டர்லாம் பிச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நீங்கள் வெளில போய் நிற்கிறீங்க. அந்த டீம்லேயும் ஒருத்தி வேலை பார்த்துட்ருப்பா. அவள் உங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு ஆளை நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அதுவும் செலிப்ரிட்டி கேபாப் ஐடல் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க அப்படி இப்படின்ட்டு எக்ஸைட்டடாக சொல்லிகிட்ருக்கா. ஆனால் நீங்கள் ஓ ஆமாம் ஓகே அப்படியா அப்படித்தான் உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது. ஃபேஸில் ஹாப்பினஸ் இல்லை. அதுவும் உங்கள் அதர் கண்ட்ரி
கோரியா அப்படிலாம் ஒரு எக்ஸைட்டடா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அப்படிலாம் இல்ல. அரவிந்த் வந்து உங்கள சீனியர்ன்னு கூப்பிடுறான். பட் உங்களோட 2 வயசு மூப்பு தான். பட் இருந்தாலும் நீங்க சீனியர்லடா. அதனால கொஞ்சம் மரியாதையா கூப்பிடணும் அப்படின்ட்டு உங்கள சீனியர்ன்னு மட்டும் சொல்றான். நீங்களும் திரும்புறீங்க. நேத்து உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா? அ பீமா ஃபாஸ்ட்டா போயிட்டுருந்தீங்க. அப்படிலாம் கேட்டா நீங்க ஒரு சின்ன ஸ்மைல். அவ்வளோதான். உங்க கேபின் போயிட்டீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா ஸ்டாஃப்பும் வந்து அசெம்பிள் ஆகுறாங்க. அங்க அசிஸ்டன்ட், அப்புறம் உங்க பாஸ் அவங்க வந்து தான் இது கேபாப் ஐடல். அதற்கடியிலேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. நம்ம நியூஸ் தான் ஹைலைட்ல இருக்கணும் அப்படின்ட்டு நெறைய அது உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. உங்க டீம்களுக்கெல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்கணும், அவங்கட்டருந்து என்ன மாரி ஆன்சர் வருது, அப்படி இப்படின்ட்டு நெறையா கொஸ்டினுக்கு மேல கொஸ்டினா உங்கள கேட்க சொல்லி, அதாவது உங்க டீமே கேட்க சொல்லி, இப்படி கேட்கணும், அப்படி கேட்கணும். அவங்கட்டருந்து நம்ம ஏதாவது எக்ஸிட்டா பார்க்கணும். அ இங்க எதுக்கு வந்திருக்காங்க? என்னது அது இதுன்ட்டு நெறையா கொஸ்டினுக்கு மேல கொஸ்டின் கேட்கணும். அப்படின்ட்டு நெறைய அது உங்கள்ட்ட சொல்றாங்க. அப்புறம் மிஸ் வாய் நீங்க பார்க்குறீங்க. முக்கியமா கண்டிப்பா நீங்க கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இங்க இருக்கிற நெறைய பேத்துக்கு லாங்குவேஜ் அவ்வளவா தெரியாது. ஆனா நீங்க எல்லா லாங்குவேஜும் உங்களுக்கு தெரியும். நீங்க வேற இதுக்கு தான் படிச்சிருப்பீங்க. இங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணையில உங்கள எதுக்கு எடுத்திருப்பாங்கன்னா, முக்கியமா உங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியறனால தான் உங்கள இதுக்காண்டியே எடுத்திருப்பாங்க. நல்ல மார்க் எடுத்திருந்தாலும், இதுக்குன்னு ட்ரெய்னிங்லாம் எடுத்துருக்கணும்லடா! ஆனா அவங்கள 1 மந்த் மட்டும் தான் ட்ரெய்னிங் பண்ணியிருப்பாங்க. மத்ததெல்லாம் உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியறனால தான் அவங்கள முக்காவாசி எடுத்திருப்பாங்க. பர்வீனுக்கு தெரியாதுல்லடா! உங்களயே பார்க்குறான். ஏன்னா இப்போ வந்திருக்குது கேபாப், கொரியன். அது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்கள நெறையா கொஸ்டின் கேட்க சொல்றாங்க. நீங்களும் ஹெட்ட ஆட்டிட்டு அங்கருந்து உங்க டீம் ஃபுல்லா கெளம்புறாங்க. நான் மொத்தமா உள்ள போக முடியாது. மத்த ஸ்டாஃப்லாம் வேற பக்கட்டு அனுப்பிவிட்டு, உங்க கூட 2 பேர் மட்டும் அனுப்பி விட்றாங்க. ஏன்னா, அங்க ஆல்ரெடி நெறைய பேர் இருப்பாங்க. யார உள்ள அனுப்புவாங்க அப்படின்னு தெரியாதுல்லடா. அதனால நீங்க 3 பேருமே போயிட்டுருக்கீங்க. அதுவும் ஃபேமஸான பில்டிங்கில தான். அங்க போகறதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். செம்ம ஃபாஸ்ட்டா அதாவது கம்பெனி கார். அதில தான் நீங்க போயிட்டுருக்கீங்க. ஏன்னா, நெறையா மைக்கு அண்ட் கேமரா இதெல்லாம் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டு போகணும்லடா. அதனால நீங்க கார்ல தான் போயிட்டுருக்கீங்க. செம்ம ஃபாஸ்ட்டா போயிட்டுருக்கு. இதில அரவிந்த் அவனும் இருக்கான். ஏன்னா, உங்களுக்கு கீழ அசிஸ்டன்ட்டா நீங்க நல்லா ட்ரெயின் அப் பண்ணுவீங்க அப்படின்ட்டு, உங்க கூட தான் அடிக்கடி இப்போ வர்ற மாரி இருக்கு. அரவிந்த் கேட்டிருப்பான் அசிஸ்டன்ட்ட. அதனால அவன் உங்க கூட தான் இருக்கான். பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்ப பெரிய அந்த பில்டிங்க்கு கீழ நிக்கிறீங்க. அங்க நெறையா ஃபேன்ஸு, அ நெறையா ரிப்போர்ட்டர், நெறையா பேர் இருக்காங்க. அங்க ரொம்ப க்ரௌடா அ போலீஸ், செக்யூரிட்டி, கார்ட்ஸ் நெறையா பேர் இருக்காங்க. அவ்ளோ க்ரௌடா இருக்கு. நெறையா பேத்த செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. அது மாரி நீங்களும் அங்க தான் இருக்கீங்க. அந்த சைடு ஃபேன்ஸு, இங்கிட்டு ரிப்போர்ட்டர் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ளவும் விட்றாங்க. இப்ப உங்களையும் லேடீஸ் தான் வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இது ஃபேமஸான ஐடல். அதனால அதிகமா செக்கப்லாம் இருக்கு. அதனால நீங்களும் உள்ள போறீங்க. ரொம்ப பிரம்மாண்டமா, அவ்ளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட்டிங்லயே நீங்க அரவிந்த் இருக்கான்லடா, அவன பார்த்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி, அ எல்லாத்தையுமே வீடியோவா எடு அப்படின்ட்டு அட்மின்ட்ட சொல்லிட்டுருக்கீங்க. அப்புறம் இன்னொரு கேர்ள் இருக்கா. அவ பேசிட்டு தான் போயிட்டுருக்கா. இவ்ளோ பெரிய செலிபிரிட்டி. அதுவும் நம்ம ஊருக்கு, தமிழ்நாட்டுக்கு அப்படி இப்படின்ட்டு அவ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கா. நீங்க அவளுக 2 பேத்தும் பேக் இருக்குல்லடா, அத கொண்டுட்டு நீங்க முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. நெறைய பேர் இந்த மாரி தான் பேசிட்டு, ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்காங்க. உள்ள போயிட்டே இருக்குது. உள்ளயும் செக்கப் பண்றாங்க. அவங்க பேக் இதெல்லாம் செக் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இது ஃபைனல் இல்லடா, அதனால எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புறாங்க. உள்ள ஃபேன் சவுண்டு தான். ஏன்னா ஆல்ரெடி அந்த கேபாப் இதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்களாடா, இப்படி ஒரு செலிபிரிட்டி வந்திருக்காங்களா நம்ம ஊருன்ட்டு ரொம்ப கத்திட்டு, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு, அப்படி சவுண்டு கேட்டுட்ருக்கு. நீங்க அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஏன்னா அங்க இன்டர்வியூ எடுக்கிறது எல்லாமே இந்த சைடு தனியா இருப்பாங்களாடா. அங்க ஆல்ரெடி நெறைய பேரு எல்லாமே அவங்க கேமராவ சரி பண்ணிட்டு, அவங்க மைக்லாம் சரி பண்ணிட்டு, அப்படின்ட்டு ஒரு மாரி எக்ஸ்பிளைன் பண்ற மாரி இருந்துட்டு, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க சீட்ல. நீங்களும் போய் அங்க செகண்ட் ரோல்ல போய் நீங்க 3 பேர் உட்காந்துருக்கீங்க. நீங்களும் அப்படித்தான் இன்னொரு புது கேமரா இருக்குல்லடா, அத நீங்க ஃபிட் பண்ணி, இதெல்லாம் அட்வின்ட்ட சொல்லிட்டு, கரெக்ட்டா இருக்கணும். அந்த டயத்துல எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி இப்படின்னு நெறைய இது போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்துல ஒரு ஸ்க்ரீன் சைடா ஓப்பன் ஆகுது.
எல்லாரோட ஃபோக்கஸும் அந்த சைடு தான் டேன் ஆயிருக்கு. கேமரா முதற்கொண்டு அங்கிட்டு தான் டேன் பண்ணியிருக்கு. முன்னாடி 2 கார்ட்ஸ் வராங்க. சைடா ஏதோ கவர் பண்ற மாதிரி அப்படி வந்துட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த ஐடலை தெரியும் அப்படின்ட்டு. நீங்க உங்க மைக் இருக்குல்லடா, உங்க நெக்கிட்ட வச்சிருப்பீங்க, அதெல்லாம் சரி பண்ணிட்டு கத்துறனால திரும்புறீங்க. அங்க ஒரு பர்சன் அந்த கையெல்லாம் வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க. நடுவுல ஒரு கோட் ஷூட் போட்டு அந்த பாடி கார்ட்ஸ்குள்ளேயும் நடந்து வந்துட்டு இருக்கான். உங்க பக்கத்துல இருக்கிற கேர்ள்ஸே அப்படி கத்துறாளுங்க. ஏன்னா சில பேர் அவளுக்கும் பிடிக்கும் போல அவனை. சைட்லேயும் பார்க்குறீங்க, உங்க கூட வந்திருப்பாளடா ஒருத்தி, அவளும் செம்மையாக கத்திட்டு இருக்கா. அந்த பர்சன் எல்லாத்தையும் பார்த்து ஒரு கையை காட்டி ஒரு ஸ்மைலோட அப்படி நடந்து அந்த ஸ்டேஜ் இருக்குல்லடா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி சைடா அப்படி நிற்கிறாங்க, கொஞ்சம் தெரியாத மாதிரி. எல்லா ஃபோக்கஸ் கேமரா எல்லாமே அந்த பர்சன் மேலே தான். நீங்கள் பக்கத்தில் இருக்க அரவிந்த் இருக்கானடா, அவன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஃபோக்கஸ் பண்ணணும், எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஏதோ சவுண்டு மாதிரி எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பர்சனை இன்டர்வியூ எடுப்பாங்க. அவர் பக்கத்தில் போய் கை ஷேக் கொடுத்துட்டு பவ் பண்ணிட்டு ஒரு சீட்டில் போய் உட்காராரு. இருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் சவுண்டு அப்படி கத்துறாங்க. எல்லாத்தையும் பார்த்து ஒரு பவ் பண்ணிட்டு இந்த ஷோபால போய் உட்காடுறான். கோட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ஃபோனில் கேமராவில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் காலில் இருக்க ப்ளூடூத்தை கழட்டி உங்கள் ஃபோனையும் ஆஃப் பண்ணிச்சுட்டு உங்கள் பேக்கில் வச்சுட்டீங்க. அங்கே ஸ்டேஜில் உட்காந்துருப்பாங்களடா, அவங்க தான் மிஸ்டர் ஜியான் ஜங்குக் அப்படின்ட்டு. அவரை பற்றி அவர் இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு. அப்புறம் ஜங்குக்கு பற்றி அவனே இன்ட்ரோ பண்ணுறான் எல்லாத்து முன்னாடி. ஹாய், ஜியான் ஜங்குக். எல்லா ஃபேன்ஸும் கத்திட்டு இருக்காங்க. அவன் எல்லாத்துட்டையும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் கை காட்டிட்டு இருக்கான். கேபாப் ஐடல், சிங்கர். அதை இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஒரு இது இடத்துல கொரியன்லேயும் பேசுகிறான். அவனுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாதுன்ட்டு. அதுக்கும் செம்மையாக கத்திட்டு இருக்காங்க. இது லைவாகவும் போயிட்டுருக்கு. பக்கத்தில் ஜேகேவை இன்டர்வியூ தான் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இவ்வளோ இந்தியா ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. அவனும் எல்லாத்தையும் பார்த்து ஒரு பவ் பண்ணி ஹார்ட்டை அவனோட ஹேண்டை வச்சு ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அவன் ஃபிங்கர் எடுத்து ஒரு மாதிரி இயர்ஸ்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி சுரண்டுறான். அவனோட காதில் போட்டிருக்க அந்த பியர்சிங்லாம் ஒரு மாதிரி வரிசையாக அடிக்கிறதுக்கெல்லாம் அப்படி ஜூம் பண்ணிலாம் ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க, இன்ச்சு பை இன்ச்சா. அங்கே இருக்கிற நிறைய பேர் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. அங்கே ஒன்று ரெண்டுக்கு ஆன்சர் பண்ணுறான். சிலதுக்கு அவனுக்கு புரியல. அவங்க கூட வந்திருப்பாளடா, உங்களை கொஸ்டின் கேளு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு கேட்கறதுக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொஸ்டினுக்கு மேலே கொஸ்டினாவது போயிட்டுருக்கு. சில பேர் ஜங்குக்கிட்ட பேசுறதுக்கானே கொரியன்லாம் கத்துட்டு இருக்காளுங்க. ஜங்குக் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படிலாம் கேக்குறாங்க. இல்லைன்னு தலையாட்டுறான். இங்க இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா ஆட் பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்றான். உங்களுக்கு இந்தியன் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்குமா? ஃபேன்ஸ் தான் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ்னால வாய் திறக்கவே முடியல. இப்ப ஃபேன்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் தான் கேர்ள்ஸ் எல்லாம் இவ்வளோ அடிக்ட் ஆகுறாங்க உங்க மேல. அதுவும் நீங்க கொரியன், ஏன் இங்க இந்தியன் கேர்ள்ஸ் உங்க மேல அப்சஷனா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க. அதுவும் இங்கிலீஷ்ல தான். அவனுக்கு சிலது புரியுது, சிலது புரியல. பக்கத்துல இருக்கவங்க அவனுக்கு அதை கொரியன்ல சொல்றாங்க. ஜங்குக் அந்த ரிப்போர்ட்டரை பார்த்து ஒரு ஸ்மைல் தான் பண்றான். எங்க தமிழ்நாட்டு பசங்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க. ஜேகேவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த ரிப்போர்ட்டரை பார்த்து முறைச்சிட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஜங்குக் எந்திரிச்சு அவன் கோட்டை சரி பண்ணிட்டு என்ன கேட்டீங்க? எம்எல்ஏ அப்சஷன் கேர்ள்ஸ் இங்கே இருக்க ஒரு கேர்ள்ஸ்ட எந்திரிச்சு எதுக்கு எம்எல்ஏ அப்சஷனாக இருக்கீங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக அவங்க வாய்ஸ்லேருந்து ஆன்சர் வராது. இந்த மாதிரி தான் என்கிட்டையும் அவங்க மேலே எனக்கும் ஃபீலிங்ஸ், லவ், அப்சஷன் எல்லாம் இருக்குது. என்னோட மொத்த லவ்வும் என்னோட ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான். நோ சீக்ரெட், நோ லவ். அவங்க கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கேன். மேபி அதனால கூட எம்எல்ஏ அப்சஷனாக இருக்கலாம். ஹலோ கேர்ள்ஸ். இன்னும் ஒரு சவுண்டு விட்றான். எல்லா கேர்ள்ஸும் எழுந்திரிச்சு செம்மையாக கத்துறாளுங்க. யார் சொன்னா அவங்க மட்டும்தான் லவ் வச்சுருக்காங்கன்னு? என்னோட மொத்த லவ்வும் என்னோட ஃபேன்ஸ் தான். ஜங்கும் கத்துறாளுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களும் கத்துறா. நீங்கள் கொஸ்டின். அப்புறம் இன்னொருத்தவங்க
ரிப்போர்ட்டர் அவங்களும் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்கும் ஆன்சர் பண்றா. உங்க பக்கத்துல இருக்கவ ஏதாவது கேளு, அமைதியா இருக்காத அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கான். ஃபேன்ஸும் கொஸ்டின் கேக்குறாங்க. ஜேகே பக்கத்துல ஸ்நாக்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது ரொம்ப நல்லா இருக்கு, இதெல்லாம் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு அவனும் ஒன்று ஒன்றா சாப்பிட்றான். அவன் சாப்பிட்றதே அவ்வளோ அழகா ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆர்மி ஃபேன்ஸ் அவன் எந்திரிச்சு ஜங்குக்க பார்த்து will you marry me அப்படின்ட்டு அவன் நின்ற இடத்துல ரோஸ் நீட்டுறான். இப்போ ரிப்போர்ட்டர் தான், அது நீங்க தான் மிஸ்டர் ஜியான் ஜங்குக், எல்லா பேத்துக்கும் லவ் கொடுப்போம்னு சொன்னீங்கல்ல. இப்போ உங்க ஃபேன்ஸ் உங்களை பார்த்து will you marry meன்ட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றான். இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க? எல்லாத்துக்கும் லவ் கொடுக்கலாம், ஆனால் உங்க ஹார்ட்ல இருந்து ஒரு லவ் தான் உங்களால சூஸ் பண்ண முடியும். நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்ட்டு கொரியன்ல கேக்குறீங்க. அந்த ஃபேன்ஸை தான் ஜங்குக் பார்த்துட்டு இருப்பான். இப்போ எங்கிட்ட இருந்து இந்த வாய்ஸ் வருது அப்படின்ட்டு அவன் டேன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களடா அந்த பக்கத்து பார்க்குறான். அவன் கொரியன்ல யாரு ஸ்டாண்டப் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் உங்கள் மைக்கை பிடிச்சிட்டு ஃபிட் பண்ணிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. நான் தான், சொல்லுங்கள் உங்கள் ஃபேன்ஸ்க்கு என்ன ஆன்சர் பண்ண போகிறீங்க? அப்புறம் இன்னொரு கொஸ்டின், உங்கள் நாட்டிலேயே உங்களை பற்றி ரூமர் போகுது, சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படிதான் சீக்ரெட் லவர் மெயின்டைன் பண்ணுவீங்களா? இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண போகிறீங்க? மொத்த லவ்வும் ஆர்மி ஃபேன்ஸ் தான் சொல்லிட்டு உங்களை நீங்கள் சீட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அகைன் ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சுட்டீங்க. கேகே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லாமே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆர்மிஸ் முதற்கொண்டு அவ்வளோதான் சைலண்ட்டாக இருக்காங்க. ஜேகே மேலே தான் எல்லா ஃபோக்கஸ் இருக்கும். அவன்கிட்ட என்ன ஆன்சர் வர போகுதுன்ட்டு காட்ஸ் வேற ஸ்டேஜுக்கு வந்து சார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணிட்டு அவங்கள பேக்கில் போக சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன சொன்னீங்க? சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்ட்? ஆமாம், எனக்கு நிறையா சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. மிஸ்டர் ஜியான் ஜங்குக், நான் சொன்னது நிறைய பேர்த்து இல்லை, ஒரு கேர்ள்ஸை மட்டும். மேபி அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டு அவள் அவங்க கையை பிடிச்சி என்ன கேட்குற அப்படின்ட்டு அவள் சொல்கிறான். நீங்கள் அவள் கையை எடுத்து விட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஜங்குக் அவன் ஃபிங்கர் எடுத்து அவன் லிப்ஸை ஒரு மாதிரி பண்ணிட்டு உங்கள் பேர் மிஸ் ஒயன், பாரு ஒயன், கேட்ட கேள்வி ஓகேவான ஆன்சர் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு இருக்காங்க, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது, ஏன்னா சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா ஜங்குக் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அண்ட் டைமில் ஜாகிங் போகிறேன், அந்த டயத்தில் ஒரு கேர்ள்ஸை மீட் பண்ணுறேன். சம்டைம் மீட் பண்ண மாட்டேன். என்னை பார்த்துட்டு ஷாக் ஆகி என்னோட ஃபேன்ஸ் வருவாங்க. அப்போ என்கிட்ட ஐ லவ் சொல்லுவாங்க. ஆனால் சார் அங்கேண்டுவா அதை ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் யார் சீக்ரெட் லவர் தானே? என்ன வேணும்னு சொல்கிறீங்க? இது மாதிரி நிறையா அடிக்கிட்டு போகலாம், ஹோட்டல், பார்க்கு, பீச்சு அப்படின்ட்டு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஹோட்டல், என் ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேர்ள்ஸ் இருக்காங்க. என்னை பார்த்த ஷாக்கில் எங்கூட ஒரு செல்ஃபி எடுத்தாங்க. அவங்க ஐடியில் போஸ்ட் பண்ணாங்க, நாங்கள் டேட்டிங் பண்ணுறோமா, எல்லாம் ஒரே ரூமில். நீங்கள் சொல்கிற மாதிரி ரூமர்ஸ் உண்மை ஆயிருமா என்ன? அதனால நான் இப்போ சொல்கிறேன், இவங்கெல்லாம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். என்னோட ஃபேன்ஸ், என்னோட லவ், மொத்த லவ் உங்களுக்காண்டி கொடுத்துட்ருக்கேன். மேபி எனக்குன்ட்டு ஒரு லைஃப் பார்ட்னர், ஆர்மியாக இருக்கட்டும் இல்லை யார் வேணா இருக்கலாம், ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லுவேன் மை கேர்ள் ஃப்ரெண்ட், மை பியான்சின்னு. அப்போ இந்த ரூமரில் வராது. அப்புறம் இந்த மாதிரி ரிப்போர்ட்டர் வாயிலையும் லாக் பண்ணுற மாதிரி நான் கொடுப்பேன். இனி வேறு கொஸ்டின் எது இருக்கா? இன்னொன்று இருக்குது. ஜங்குக் பார்க்குறான், நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபேன்ஸ், இதே ஒரு ஐடல் கூட கம்பேர் பண்ணால் அவங்க ஃபோட்டோ, காஸ்டியூம், ஃபேர், இந்த ரூமருக்குலாம் என்ன பற்றில சொல்ல போகிறீங்க? இல்லை எனக்கு புரியல, சில பேர்த்துக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் 2 பேருமே கொரியனில் பேசிகிட்டு இருக்கீங்க, சில பேர்த்துக்கு புரியுது, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதுதான் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கே உங்கள் டீமுக்கே அவ்வளோவா தெரியல. இப்போ ஒரு மாலுக்கு போனால் ஒரே பிராண்டில் ஒரு 5 கலெக்ஷனாக இருக்கும். அது ஜென்ட்ஸ்லேயும் இருக்கும், கேர்ள்ஸ்லேயும் இருக்கும். ஏன்னா ஒன்று லான்ச் பண்ணால் இந்த கலெக்ஷன் ரேராக தான் இருக்கும். எனக்கு பிடிச்சி நான் அதை எடுத்துகிட்டு போனால் ஒரு 20 நிமிட்ஸ்க்குள்ளே ஒரு கேர்ள்ஸோ ஒரு ஜென்ட்ஸோ அதை எடுத்துகிட்டு போனால் இப்படி தான் ரூமராக பரவும். அதே ஒரு ஐடலாக இருந்தால் இவங்களை டெவலப் பண்ணுறதுக்காண்டி என்ன வேணால் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் இப்படி தான் ரூமரை பரவிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து நான் பயப்படுறேன். இல்லை என்னை புரிஞ்சுக்க என்னோட ஃபேன்ஸ் தெரியும். அப்புறம் நீங்கள் கிட்டதுக்கு ஆன்சர், இதே கேர்ள்ஸ் வாங்கினா கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, இல்லாட்டி ஒரு ஜென்ட்ஸ் வாங்கினா இப்படி தான். இதெல்லாம் பார்த்தா லைஃப்பில் மூவ் ஆக முடியாது.
அப்புறம் இதுவரையும் ஸ்ட்ரெயிட்டாக என்ன இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் டைமாக கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க. ஐ லைக் இட். நீங்க கீழே உட்காந்துட்டீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அப்படி இப்படி டாபிக் போயிட்டு இருக்கு. இப்ப ஜங்கு லாஸ்டா கிளம்ப போறான். அதனால ஆர்மி ஃபேன்ஸ்க்குலாம் அவனுக்கு கொடுத்துருப்பாங்கல்லடா கிஃப்ட், அதெல்லாம் எடுத்து அவன் கூப்பிட்டு கொடுக்குறான். கேர்ள்ஸ்க்குலாம் அவ்வளோதான் ஹாப்பியா இருக்கு. பொக்கே எல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் சைடு திரும்பி ஒரு ஸ்மைல் பண்றான். அங்கேயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. மிஸ் வாயன், இங்கே அவன் கிளம்ப போகிறான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் நேம் சொன்னோன்னு நீங்கள் கீழே டவுன் பண்ணியிருந்திருப்பீங்க. நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்காண்டி ஒரு சின்ன கிஃப்ட். பக்கத்தில் இருக்க உங்கள் டீம் நம்பர் இருப்பாளடா, அவளுக்கு உனக்கு கீ அப்படின்ட்டு உங்களை போ சொல்கிறா. ஏன் அமைதியாக இருக்கீங்க? உங்களை தான் அங்கே கூப்பிட்றான். எல்லாமே ஐடல் இல்லடா, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸ்டேஜ்க்கு இல்லைன்ட்டு தலையாட்டுறீங்க. வேணும் உங்க சீனியர் அப்படின்னு சொல்றான். அவளும் சொல்றான், நீ ஃபோட்டோ எடுக்கிறோம், இது முன் பேஜ்ல வரட்டும் அப்படின்ட்டு சொன்னோன்னே நிறைய ஆர்மி ஃபேன்ஸ்லாம் கத்துறாங்க. ஏன்னா இங்கேருந்து அவன் காட்ஸ் இருப்பாங்களடா, அப்புறம் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. இவன் ஸ்டேஜுக்கே வர சொல்கிறான். அங்கே பக்கத்தில் இருக்க ரிப்போர்ட்டர்லாம் உங்களுக்காண்டி தள்ளி அப்படி நிற்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு மைக்கெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு வைன்னு சொன்னோன்னே நீங்களும் அந்த ஸ்டேஜுக்கு தான் நடந்து போறீங்க. தங்கோ அவன் சீட்லேருந்து எந்திரிச்சு உங்ககிட்ட நடந்து வாரான். உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணி கத்திட்டு அப்படி இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் ரிப்போர்ட்டர், நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம், உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா தான் உங்களோட வேலை, உங்களுக்கு தேவை மெயின் மேட்டர், அவ்வளோதான். ஏன்னா அந்த ஸ்டேஜ்கிட்ட நிற்கிறீங்க. ஹாய், உங்களுக்கு ஒரு பவ் பண்ணுறான். ஏன் நார்மலாக நிற்கிறீங்க, எல்லாம் ஃபோட்டோ அப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹாய் காய்ஸ், எல்லாம் எனக்கு தான் ஃபேனாக இருப்பீங்க. ஆனால் இப்போலேருந்து இவங்க அப்படின்ட்டு உங்கள் ஐடியா பார்க்குறான். மிஸ் வாயன், ஏனிலேருந்து இவங்களுக்கு நான் ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். என்னோட சின்ன கிஃப்ட் அப்படின்ட்டு கார்ட்ஸ் ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வராங்க. அவன் அதை கையை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு அவன் நெக்ல இருந்து ஒரு செயினை கலட்டுறான். எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஆப்போசிட்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இதான் என்னோட கிஃப்ட் அப்படின்ட்டு உங்க நெக்ல போட்டு மாட்டுறான். நீங்க ஷாக்கா என்ன பண்ற, நீங்க வேணாம் அப்படின்ட்டு தடுக்கிறீங்க. அவன் கையை டச் பண்ணாம அவன் உங்க நெக்ல அப்புறம் எல்லாமே கத்துறாங்க. அவன் கையை வச்சு அதை டைட் பண்ண முடியாம ப்ளீஸ் வான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் போட்டோ எடுத்து அப்படி எடுத்துட்டு இருக்காங்க. கார்ட்ஸ் சாரி என்ன பண்றீங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜங்கு கேட்காம அவங்க பின்னாடி உங்களுக்கு க்ளோஸா எல்லாம் அப்படி சைலண்டா பார்த்துட்டு இருக்காங்க. உங்க நெக்கு கிட்ட அவ லிப்ஸை வச்சு டைட் பண்றான். அவ லிப்ஸும் உங்க நெக்கு கிட்ட படுது. கையெல்லாம் கிரிப்பா க்ளோஸ் பண்றீங்க. அவ என்ன பண்றான்னா இந்த பின்னை கடிக்காம உங்க ஸ்கின்னை பிடிச்சு அவ்வளோ டைட்டா கடிக்கிறான். உங்களுக்கு பெயின் தாங்க முடியாம கண்ணை டைட்டா மூடிட்டு பல்ல கடிக்கிறீங்க. என்னடி என்டேவா பேரு ஓன்ல டக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் என்ன சொன்னான்னு தெரியல அப்படின்றான். நீங்கள் அவனை ஷாக்கா அப்படி பார்த்துட்ருக்கீங்க. உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய் எல்லாத்துக்கும் கை காட்டிட்டு அப்படியே அவனுக்கு க்ரௌட் ஆயிடுது. அவனை சுற்றி கார்ட்ஸ் அப்படியே எல்லாத்துக்கும் பவ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். சைடாக அவங்கள பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அந்த ஸ்டேஜில் இருந்தும் கீழே இறங்கி அப்படியே ஒரு மாதிரி கையை அப்படி நடந்து வந்துட்டுருக்கீங்க. அங்கே இருக்க எல்லா கேர்ள்ஸும் உங்களை ஒரு லக்கியாக அவங்கள ஃபோட்டோ அப்படி எடுக்கிறாங்க உங்ககிட்ட ஏன்னா உங்கள் நெக்கில் ஜேகேவோட அந்த செயின் அப்படியே இருக்கு. உங்கள் டீமுக்கே ஷாக்காக இருக்கு. ஃபேன்ஸுக்கெல்லாம் பொறாமையில் பொங்கிட்டு இருக்காளுங்க. உங்ககிட்ட உங்கள் கூட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காளுங்க. அப்படியே போகுது. இப்போ உங்களை சர்வ் பண்ணி உங்கள் டீம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவர்கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. கொஞ்சம் வெளில போகணும் அப்படின்ட்டு உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு உங்களை ரெஸ்ட் ரூமுக்கும் உள்ளே அனுப்புகிறா. நீங்கள் உள்ளே உங்கள் ட்ரெஸ்ஸை இப்போ தான் விடுறீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே உங்கள் பேக் சைடு ட்ரெஸ்ஸுக்குள்ளே கீழே என்னமோ விழுகுது. திரும்பி குனிஞ்சு பார்க்குறீங்க. ஒரு கார்டு கிடக்கு. உங்களுக்கு வேர்த்து கொட்டிகிட்ருக்கு. உங்கள் காதில் அவன் சொன்ன வேர்ட்ஸு கேட்டுகிட்டே இருக்குது. பயத்தில் கை நடுங்குது. அந்த கார்டு எடுக்கிறீங்க. அவனோட ஃபோட்டோ இதில் இருக்குது. இது ஒரு மாதிரி டைட்டாக க்ரிப்பாக ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி. அது கார்டு இல்லைடா, அது கசக்க முடியாது. அப்படியே வச்சு
ஒரு மாதிரி கைக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு மாதிரி உங்கள் பேக் இருக்குல்லடா அதுக்குள்ளே போட்டுட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளில போகிறீங்க. என்னாச்சு ஓகேவா அப்படின்ட்டு கேட்குறான். நீங்கள் ஓகே அப்படின்ட்டு அரவிந்த்க்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய் இந்த செயினை தொட்டு பார்க்கட்டுமா அப்படி இப்படின்ட்டு அவள் கேட்குறா. நீங்களும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் கழட்ட போகிறீங்க. அவள் ஐயோ எனக்குலாம் வேணாம் நீயே போட்டுக்கம்மா. அதுக்கப்புறம் அந்த செயின் என்கிட்ட வந்தா நான் தான் களவான்ட்டேன் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ரூமர் வரும், எனக்கு இது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ட்டு நிறைய இது சொன்னோன்னே நீங்களும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. சரி இதை கழட்டு நான் பேக்கில் வச்சுக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு சொன்னாலும் அவள் பேர் இனிமேல் மாஹின்னு வச்சுக்கலாம். மாஹி மயன் உனக்கு லக்கியாக இருக்குடி, ஒரு நாள் போட்டுக்க. இல்லை எனக்கு வேணாம் ப்ளீஸ் கழட்டுன்னு சொன்னோன்னே அவளும் பின்னாடி வந்து கழட்ட பார்க்குறா. கழட்ட முடியல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க ஐடல்லாம் கீழே விழுந்துரும் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. கழட்டி பார்க்குறா. கழட்ட முடியல. சாரிடி கழட்ட முடியல அப்படின்ட்டா. அரவிந்த் நான் கழட்டவா அப்படின்னு கேட்டா இல்லை வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. அங்கேருந்து எல்லாமே பேக் பண்ணி அங்கங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் உங்களை தான் பார்க்குறாங்க. இது அந்த பொண்ணு தானே அப்படி இப்படின்ட்டு நிற்கவே அந்த கேள்வி கேட்டுச்சுப்பா. ரிப்போர்ட்டர் அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. சில பேர் உங்களை பார்த்து முறைக்கிறாங்க, சில பேத்துக்கு பொறாமையில் பொங்கிட்டு இருக்காங்க. போய் ஜங்கு இந்த ரிப்போர்ட்டருக்கா போய் கொடுக்கணும், ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினவங்களுக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் உங்களை திட்டிட்டு போகிறாங்க. அது உங்களுக்கு காது கேட்குது. நிறைய பேர் இந்த மாதிரிலாம் திட்டலாம் வாங்கியிருக்கீங்க. அதனால் இது உங்களுக்கு நோ ப்ராப்ளம் அப்படி தான் தோணுது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்கள் ஸ்கூட்டில் இருந்துட்டு அங்கேருந்து உங்கள் ஆஃபீஸ் தான் கிளம்புறீங்க. இன்றைக்கி சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. 5 o'clock ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. காலிங் அடிச்சோன்னா உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எதுவுமே பேசலை உள்ளே போகிறீங்க. நில்லடி நீங்களும் ரெண்டு டேன் பண்ணுறீங்க. என்னடி இது செவன் கொடுத்தான்? அம்மா கழுத்தில் என்னடி எவன் போட்டுவிட்டது? அது இன்னைக்கு சீக்கிரம் வேறு வந்திருக்கா. இப்போ ஒர்க்குக்கு போகாம எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வந்தேன் சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து இல்லை பல்லார்னு அரைஞ்சு அந்த செயின் இருக்குல்லடா அதை பிடிச்சி எப்படி வாங்கி கொடுத்தான் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு இந்த சோஷியல் மீடியா இந்த பேப்பர் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஒரு தடவை உங்களை நியூஸில் பார்த்துருப்பாங்க. அதனால எரிச்சல் பட்டுக்கிட்டு உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கலடா நீங்கள் ஒர்க் போகிறது. அதனால் இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கும் இது தெரியல. நீங்கள் இந்த ஐடல் போட்டுவிட்டாங்கன்னு சொன்னால் என்னடி அவனை இது வச்சிருக்கியா அப்படி இப்படின்ட்டு எதுவும் தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இல்லைம்மா நேற்று கம்பெனிலேருந்து எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்க. லேட் ஆகிடுச்சிட்டு வீட்டுக்கு வேகமாக வந்துட்டு அதனால எனக்கு இன்னைக்கு கொடுத்தாங்க. பொய் சொல்லாதடின்ட்டு அடிக்கிறாங்க. இல்லைம்மா நம்புங்க அப்படின்ட்டு இதுவும் சொல்லி சமாளிக்கிறீங்க. அம்மாவும் எனக்கு இது பிடிக்கல கழட்டிடு அப்படின்ட்டு அவங்க கழட்ட பார்க்குறாங்க. இது என்ன கழட்டவே முடியல. அவங்களும் கழட்டி பார்த்துட்டு கழட்ட முடியல. சரி போய் தொலை அப்படின்ட்டு அவங்கள விட்டுட்டாங்க. அழுதுகிட்டே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் உங்கள் பெட்டில் போய் படுத்து அழுதுட்ருக்கீங்க. இந்த பக்கத்து உங்கள் அம்மா யாருக்கு கால் பண்ணுறாங்கன்னு தெரில. இங்கே பாருடா என்னால் இவளை பாதுகாத்துட்டு இருக்க முடியாது. ஒழுங்கு முடியாது நீ கிளம்பி வா. எப்போ உன் கையில் பிடிச்சி கொடுப்பேன்னுட்டு இருக்கு. சம்பாரிச்சது எல்லாம் போதும்டா அப்படின்ட்டு இங்கிட்டும் உங்கள் அம்மா கத்திட்ருக்காங்க. யார்ட்டுன்னு தெரியல. உங்கள் தம்பி ஸ்கூல் முடிச்சு வந்துட்டுருக்கான். உங்கள் அம்மா யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் தம்பி கேட்குறான். கேட்டுக்கிட்டே அவன் ஸ்டெப்பில் ஏறி வரான். உங்கள் ரூமில் அழுகிற சவுண்டு கேட்குது. அவன் உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. உங்கள் தம்பியை பார்த்தினா டக்குன்னு அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு உட்காந்து உங்கள் கண்ணை தொடச்சிட்டு ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ வந்து அழுகிறியாக்கான்னு கேட்டோன்னே இல்லைன்னு தலையாட்டுறீங்க. உங்ககிட்ட வந்து கீழே அம்மா யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாண்டுறாங்க. எனக்கு என்னமோ அம்மாவை தான் கால் பண்ணி கூப்பிட்றாங்களா அப்படி இப்படின்னு தோணுதுக்கா. எடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இப்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாடி இதை தான் சொல்கிறீங்க. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். ஒன்றும் இல்லை நீ போடான்னு சொல்லிவிட்டு அவனும் கிளம்பி போகிறான். நீங்கள் அகெயின் பெட்டில் படுத்துட்டு ரொம்ப தேம்பிகிட்ருக்கீங்க. நரகமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் உங்கள் அம்மா வேர்ட்ஸில் பேசுகிறது, எப்போ பார்த்தாலும் உங்களை வந்து திட்டுறது அடிக்கிறது, உங்களை ட்ரீட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது. நைட்டு வந்து உங்களை திட்டி ஃபுட் சாப்பிட வைக்கிறாங்க. இல்லை சாப்பிட்டு போய் படுத்துக்கிறீங்க. ஒரு மிட் நைட் அப்படி இருக்கும். உங்கள் ஃபோன் கால் வந்து கட் ஆகுது. அகெயின் கால் வருது. சவுண்டு வந்துட்டே இருக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு தான் நீங்கள் அதை கால் அந்த இதே கேட்குது. கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்க ஃபோன் வெளிச்சம் அப்படி கட் ஆகுது. இந்த டயத்தில் யாரும் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறது? அர்ஜென்ட் பண்ணி கூப்பிட்றாங்களா?
அப்படின்ட்டு ஒரு குழப்பமா இருக்குது. நீங்கள் ஏன்னா நைட் நேரத்தில் ஒர்க்கு முடியாது அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க. நிறைய நேரம் இந்த டைம் மாதிரி கால் பண்ணியிருக்காங்க. அதனால தான் திருப்பி அகைன் கால் வருதோ அப்படின்ட்டு நீங்கள் இல்லைன்ட்டு அகைன் படுக்கிறீங்க. அகைன் கால் வருது. ஒரு மாதிரி எந்திரிச்சேன் அந்த பெட்டுக்கிட்ட. உங்கள் ஃபோன் எடுத்தா புது நம்பராக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி இருக்கு. இது யார் நம்பர்? நீங்களும் அட்டன் பண்ணி ஹலோ கிட்டேருந்து எந்த சவுண்டுமே இல்லை. ஹலோன்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. மிஸ் ஒயின். ஹலோ. என்ன நல்லா தூங்கினேன் போல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அது சங்கு. பரவாயில்லையே, கரெக்டாக நேம்லாம் சொல்கிறேன். என் நம்பர். அம்மா, உனக்கு தமிழ் தமிழ் தெரியுமா? என்னடி தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் கூட கற்றுக்காம வந்திருப்பேனா? அப்புறம் ஏன் அங்கே தமிழ் பேசல? தமிழ் தெரியாத மாதிரி நடிச்சேன்னா அதுக்கெல்லாம் ஒரு பிளான், சீக்ரெட்ரி அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டினா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீ கேட்டது மாதிரி நாடி வாயடைச்சு போயிருக்க. அம்மா, நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துருந்தா என்ன நானும் கால் பண்ணுவேன்னு பார்த்தேன். கால் பண்ணாமா அமைதியா சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்க. ஆனால் நீ கேட்ட கேள்வி என் மண்டைக்குள்ள ஓடிட்டுருக்க. அதை பிறகு யாருமே என்ன கேட்க மாட்டாங்க. டெக்ஸ்ட் வரும், ரூமர்லாம் வரும். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட கேட்டதில்லை. கேட்டனால எனக்கு நிம்மதியான பதில் கொடுத்த மாதிரி இருந்தது. கிட்ட என்னமோ சொல்கிறான். காலை கட் பண்ணிட்டீங்க. அவன் ஃபோனை பார்க்குறான். அகெயின் கால் வருது. நீங்கள் கால் அட்டன் பண்ணவே இல்லை. அகெயின் வருது. கட் பண்ணிவிட்டு சைலண்டில் போடுறீங்க. அகெயின் சவுண்ட் வருது அப்படின்ட்டு இப்போ அதை பிளாக் லிஸ்ட்டில் போட்டீங்க. அவன் கால் பண்ணி பார்த்துட்டு பிளாகில் போட்டிருக்கேன்ட்டு அவனும் அதை பார்த்துட்டான். உங்கள் ஃபோனை தூக்கி போட்டு படுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பயும் போல மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்க. உங்கள் அம்மா இந்த டைம் இன்னும் 1 வீக் மட்டும்தான், இதுக்கப்புறம் நீ எந்த வேலைக்கும் போகக்கூடாது, என் தம்பி வரப்போகிறான், நீ எப்படி தான் வேலைக்கு போகிற அப்படின்ட்டு பார்க்குறேன், இதுக்கப்புறம் போனேன்னா ஆஃபீஸ்லேயே வந்து உன்னை அசிங்கப்படுத்துவேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் அம்மாவை பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஆஃபீஸ் போகிறீங்க. இன்னைக்கு டே அப்படியே போகுது. 6 o'clock முன்னாடியே வந்துட்டீங்க. உங்கள் அம்மா உங்களே டாப் டு பாட்டம் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எப்பயும் போல மாதிரி கீழே சாப்பிட்டு அன்றைக்கி டே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே தான் கீழே இறங்கி வரீங்க. வேகமாக வந்து உங்கள் சாலை பிடிச்சி இழுத்து என்ன ட்ரெஸ்ஸடி இது, எவனை மயக்கிறதுக்காண்டி இப்படி போட்டுட்டு போகிறேன். நீங்கள் இதை ஆசையாக வாங்கியிருப்பீங்க. ஒயிட் கலர் நேற்று தான் வாங்கியிருப்பீங்க. ஆசையாக இருக்குன்னு போட்டிருப்பீங்க. ஆனால் அதை பார்த்துட்டு உங்கள் அம்மா ஷாலோட பிடிச்சி இழுத்துருப்பாங்க. நீங்கள் பின் பண்ணியிருப்பீங்க. அது பிஞ்சிருச்சு. வேறு ட்ரெஸ் போட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே உங்கள் ரூமுக்கு போயிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கீழே வாரீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஒரே முறப்பு தான், உங்களை அடிச்சிருவாங்க போல் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எதுவுமே சொல்லலை. சாப்பிடாம போனால் அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்டேன். ஸ்கூட்டி எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கு தான் போகிறீங்க. டைம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. ரிட்டன் வரையில் உங்கள் ஸ்கூட்டி பஞ்சர் ஆகி பாதியோடு நிற்கிது. இங்கிட்டும் போக முடியாமல் எங்கிட்ட வீட்டுக்கும் போக முடியாமல் நடுவில் நின்றுட்டுருக்கு. டைம் ஆக ஆக உங்களுக்கு ரொம்ப வேறு இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணால் அவங்க அம்மா வேறு எடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே அவங்க ஸ்கூட்டியை ஒரு மாதிரி தள்ளிக்கிட்டே நீங்கள் வீட்டு வரைக்கும் போகிறீங்க. ஏதாவது கரேஜ் இருந்தால் கூட ஏதாவது ரிப்பேர் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சைடு கரேஜும் இல்லை. தள்ளிக்கிட்டே போகிறீங்க. கால் பண்ணால் உங்கள் அம்மா கால் எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் தள்ளிட்டு போனோம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாரையாவது ஹெல்ப் கூட்டா இப்போ போய் எப்படி கூப்பிட்றது? இப்படி தான் தள்ளிக்கிட்டே போகிறீங்க. ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது. இங்கே ஸ்கூட்டியை தள்ளிகிட்டே போய் மார்னிங் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நடந்தே கொஞ்சம் ஸ்ட்ரீட் கொஞ்சம் தான் 4 வீடு தள்ளி அப்படி தான் உங்கள் வீடு இருக்குது. நடந்தே போகிறீங்க. கேட்டை ஓப்பன் பண்ணால் உங்கள் அம்மா ஸ்டெப்புக்கிட்டே உட்காந்துருக்காங்க. பார்த்தோன்னா அவ்வளோதான். உடம்பெல்லாம் நடுங்குது. ஆல்ரெடி வேர்த்து ரொம்ப உங்கள் ஹேர்லாம் மிர்ச்சி ஆகி அப்படி தான் வந்துட்டுருக்கீங்க. எந்திரிச்ச செகண்டு கீழே கிடக்குற சம்திங் ஏதோ ஒரு பொருள் இதை வச்சு உங்களை அடிக்கிறாங்க. வலிக்குது அம்மா கத்துறீங்க. இவ்வளோ லேட்டு எங்கடி போனேன் எப்படி சொல்லுவேன்.
சொல்கிறீங்க ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, உங்களுக்கு கால் பண்ணேம்மா நீங்கள் எடுக்கலை, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் உங்கள் அம்மா காதுலேயே வாங்காமல் உங்களை அந்த அடி அடிச்சிட்ருக்காங்க. ஃபோனை குறின்ட்டு கேட்குறாங்க. உங்கள் பேக்லேருந்து அடிச்சிட்ருக்காங்க. பேக்லேருந்து ஃபோன் எடுத்து உங்கள் அம்மாட்ட கொடுக்குறீங்க. நீ சொல்கிறியா ஸ்கூட்டி அப்படி இப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டு உங்கள் ஃபோனை செக் பண்ணால் உங்களுக்கு தான் கால் பண்ணேம்மா அப்படிலாம் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு 20 டைமுக்கு மேலே அவங்களுக்கு தான் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க. அதுவும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கால் பண்ணியிருக்கீங்களா? இல்லை பொய் சொல்கிறாளா? அப்படி இப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் உன் நடிப்பு தானே, எங்கே போய் ஊசிட்டு வந்த? அப்படி தலையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது, என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு உங்களை அப்படி கேட்டுட்ருக்காங்க. இல்லடி நான் நம்ப மாட்டேன். ப்ளீஸ் இப்படி பண்ணுறதுக்கு எனக்கு விசத்து வச்சு கொண்டுருமா, எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கலம்மா. ஓ உனக்கு வாழை பிடிக்கலையா? நீ எதுக்கு உனக்கு சாப்பாடு போட்டு நான் வளர்த்து வச்சிருக்கேன். என் தம்பிக்கிடி சின்ன வயசுல இருந்து உன் மேல ஆசைப்பட்டுட்டு இருக்கான். நீ கொடுக்குற காசை நான் பொத்து போட்டு செலவழிக்கல, எல்லாம் என் தம்பி காசுல தான் உனக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 1 வீக்ல வர போறான். நீ பண்ற பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. கிளம்பு கிளம்பு. அம்மா ப்ளீஸ்மா, மாமா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா, நான் உங்க பொண்ணுமா, என்ன பிள்ளை ப்ளீஸ்மா, அடிக்கடி எனக்கு அங்க போக பிடிக்கலாமா அப்படின்னு அழுகுறீங்க. உங்க ஃபோன்ல இருந்தே கேப் புக் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் செகண்டே வந்துடுது. எருண்டு உங்களை போட்டு படுத்திட்டு இருக்காங்க. உங்கள் தம்பி பார்க்குறான். வேணா சொன்னாலும் ஒழுங்கா வீட்லேயே இருக்கடா அப்படின்ட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி உங்களை அந்த கேப்பில் ஏற வைக்கிறாங்க. கெஞ்சிரிங்க. அந்த டிரைவர் பார்க்குறாரு. இங்கே என்ன பார்க்குற, இடத்துக்கு போன்னு சொன்னோன்னே அவனும் போயிடுறான். உங்கள் அம்மா மணி பே பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம், இங்கேருந்து எங்களை கூட்டிகிட்டு போனா அகெயின் மணி பே பண்ணுறேன், இப்போ கேப்லாம் புக் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க மேடம் அப்படின்ட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு அவனு சொன்னோன்னே உங்கள் அம்மா உங்களை தான் இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு இங்கே வரவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் நேம்லாம் மென்ஷன் பண்ணி அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் உங்களை பார்க்குறாங்க. ஹெட்டு டவுன் பண்ணிடுறீங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாளாக இருந்தால் பரவாயில்ல, உங்களை தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் அடிக்கடி இங்கே வர்றீங்க. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். உங்களையே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா தரன்ட்டு இழுத்துட்டு வந்து அங்கே உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு சிஸ்டர் தான் உங்கள் கையை பிடிச்சி உங்களை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அந்த டீச்சரில் படுத்துருக்கீங்க. டாக்டர் உங்களை செக் பண்ணிகிட்ருக்காங்க. கண்ணை கிரிப்பாக மூடிக்கிட்டு அந்த பில்லோவை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப அழுக வருது. அந்த டாக்டர் உங்களை செக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எத்தனை டைம் உங்களை செக் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் வெர்ஜினா இல்லையா அப்படின்ட்டு. உங்கள் அம்மா இங்கே லேட்டாக வந்தாவே ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த டார்ச்சர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை செக் பண்ணிட்டாங்க. இந்த பெட்லேருந்து இறங்க முடியாமல் கால்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. கண்டியஸோட அதுலேருந்து இறங்கி அந்த ரூம்லேருந்து வெளில போய் உட்காடுறீங்க. நீங்கள் வந்த அடுத்த செகண்டே உங்கள் அம்மா உள்ளே போய் அந்த டாக்டர்கிட்ட தான் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் தான் அந்த பொண்ணை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு என் பொண்ணு ஒழுங்காக இருக்காளா இல்லை ஊதாரியாக இருக்காளான்ட்டு செக் பண்ணணும். அவ்வளோதான். என் தம்பிக்கு இவ்வளோ சேஃபாக கட்டி கொடுத்துட்ருக்கணும். இவன் நோக்கத்துக்கு நைட்டு பகலும் சுற்றிட்டு தெரிஞ்சு வீட்டுக்கு லேட்டாக வரா. ஏதாவது கேட்டால் சாக்கு சொல்கிறா. சொல்லுங்க அப்படின்னோன்னே உங்கள் பொண்ணாக தான் இருக்கான். என்னங்க ரிப்போர்ட். உங்கள் அம்மா பார்த்துட்டு பொய் சொல்லாதீங்க, அவள் எதுவும் சொல்லி வச்சிருக்காளா என்ன? இங்கே பாருங்கம்மா, இதே கேள்வி நீங்கள் எத்தனை டைம் கேட்டாலும் இதுதான் உண்மை. நீங்கள் வேணா தயவு செய்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிக்கோங்க. எனக்கே அந்த பொண்ணை பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சொல்ல போனால் ஏசா இந்த பொண்ணை நான் தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமும் இப்பெல்லாம் செக் பண்ண கூப்பிட்டு வராதிங்க. உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கே சந்தேகமாக இருக்கா? இப்போல்லாம் யாரை நம்புறதுனே தெரியல. அவங்க அம்மா அவங்க வெளியில் போயிடுறாங்க. இங்கே அந்த சேரில் உட்காந்துருக்கீங்க ஹெட்டை டவுன் பண்ணி. உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் நிமிர்ந்து கண்டினியூஸோடு பார்த்துட்ருக்கீங்க. எழுந்திரிச்சு வா. எதுவுமே பேசலை. உங்கள் அம்மா பின்னாடி போகிறீங்க. அந்த கேப்பில் ஏறி ஸ்ட்ரைட்டாக வீடு தான். வீட்டுக்கு போனால் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அம்மா ஸ்ட்ரைட்டாக போயிடுறாங்க. உங்களை சாப்பிட்ணுன்னு கூட சொல்லலை. நீங்கள் உங்கள் தம்பியை பார்க்குறீங்க. அவன் நீங்கள் வர்ற வரைக்கும் அந்த சோபாவில் தான் உட்காந்துட்ருக்கான். உங்களை பார்த்தோன்னே வந்து ஹக் பண்ணிவிட்டு நான் தான் சொன்னேன் இல்லைக்கா அந்த வீட்டை விட்டு போயிருக்கா, ஏக்கா அப்படி பண்ணிகிட்ருக்க, அம்மா இன்னொன்று டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது, ப்ளீஸ் இங்கேருந்து போயிருன்ட்டு உங்கள் தம்பி உங்களை ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லைன்ட்டு ஒரு
பெயின்ஃபுல்லாக அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு போய் தூங்கு அப்படின்றீங்க. அவன் அவங்கள அழுதுட்டு ப்ளீஸ்க்கா இன்றைக்கி எங்கேயாவது போயிரு, தயவுசெய்து போயிரு அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் தூங்குடா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போய் படுத்துட்ருக்கீங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் தூங்கவே இல்லை. டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டே கீழே இறங்கி வரீங்க. உங்கள் அம்மா போகக்கூடாதுன்ட்டு உங்கள் பேக்கு ஃபோனு ஐடி கார்டெலாம் வாங்கி வச்சுட்டு ஷோபாவில் உட்காந்துட்டாங்க. அவ்வளோ கெஞ்சுறீங்க. ஆனால் உங்கள் அம்மா கொடுக்கவே மாட்டுறாங்க. உங்கள் ஃபோன்லேருந்து கால் வந்துட்டுருக்கு. அட்டன் பண்ணி இனிமேல் என் பொண்ணு வேலைக்கெலாம் வரமாட்டா, அதுக்கு கால் பண்ணாதீங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு காலை கட் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டினியூஸோடு அழுதுட்டு அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ்மா அப்படிலாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் அம்மா கேட்காம இதுக்கப்புறம் நீ போனால் உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டுருக்காங்க. ஏம்மா என்ன டார்ச்சர் பண்ணுற, எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணி என்ன சாவடிக்கிறேன்? இந்த ஒரு வேலை தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, அதையும் என்கிட்ட இருந்து ஏன் பறிச்சுக்கிட்டு இருக்கு? எதுக்குடா நான் பிறந்தேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். ஓ, நான் ஏன்டா உன்னை பெத்தேன்னுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கேன். பொண்ணு மாதிரி ஒருத்தியை பெற்று இன்னும் இவ்வளோ நாள் குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன் பாரு. இன்னும் என் தம்பி 4 நாளில் வரப்போகிறான். அது வரைக்கும் மாதிரி வீட்டில் அடக்க உடக்கமாக ஒழுங்காயிரு. திருப்பி உன்னை கூட்டிகிட்டு இழுத்துட்டு தெரிய முடியாது. எனக்கே அசிங்கமாக இருக்குது உன்னை போய் என் பொண்ணுன்னு சொல்லதுக்கு. எனக்கு தம்மா உன்னை அம்மான்னு சொல்ல ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருக்குது. எல்லாரும் உங்கள் அம்மா உங்கள் ஃபேஸில் அரைகிறாங்க. என்ன பார்க்கலையா? சொல்லுவடி சொல்லுவ. உன்னை ஆம்பளை மாதிரி வெளியில் சுத்த விட்டுருக்கேல்ல, அதான் அந்த புத்தி வருது. வீட்டில் அடக்குடக்கமாக வீட்டிலே இருன்னு சொல்லியிருந்தா எந்த அளவுக்கு வாய் பேசுவியா? மேடம் ரிப்போர்ட்டரில் அதான் எல்லா பக்கட்டும் வாய் நில்ற மாதிரி என்னட்டி நிலுது. நிஜமாவது வெக்கமான உனக்கு இருந்தா இந்த அளவுக்கு அம்மா பண்ணுறாளேன்ட்டு வீட்டில் இருக்கணும்னு உனக்கு கொஞ்சமாவது தோணுதாடி? கேட்டால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணுறாளே, அதெல்லாம் பண்ணுறாளே அப்படின்ட்டு வந்து வேலையை விட மாட்டேற. இப்போ நீ எந்த அளவுக்கு இருக்க மாட்டேன். எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாக இருக்குடி. உங்கள் தம்பி ஸ்கூல் போயிட்டான், என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இப்படியே விக்குன்னு இழுக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணுறீங்க. ஆனால் இல்லை, அவங்க எல்லாத்தையுமே கீழே போட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி ஒரு இழுதான் 2 கையை வச்சு இழுக்கிறாங்க. உங்கள் மேலே எதாவதுலாம் காயமாக இருக்காது, அந்த டாக்டர் எதுவும் பொய் சொல்கிறாங்களா அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை கிழிச்சு உங்களை பார்த்தா ஒரு மார்க்கு கூட இல்லை. சுற்றி பார்க்குறாங்க. கீழே உட்காந்து ரொம்ப தேம்பி அழுகுறீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. போதுமாம்மா, போதுமா, ஏதாவது இருக்கா? இன்னும் என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்த பார்க்குறீங்கம்மா? உங்களுக்கு என்ன ஆச்சும்மா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? எல்லாம் சொல்கிறத கேட்குறேன், ஆனால் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலை. கஷ்டமாக இருக்குது. என்னால் சத்தியமாக என்னால் இங்கே இருக்க முடியாது. என்னால் இருக்க முடியாதும்மா. அட்லீஸ்ட் மாமா வர்ற அது 3 days ஆகுது, 2 days மட்டும் எனக்கு அதை பண்ணுங்கம்மா. அதுக்கப்புறமா அந்த வேலையை நானே விட்டுடுறேன். உங்களை கெஞ்சி கேட்குறேன். இன்னைக்கு இங்கே நான் செத்துருவேம்மா. என்னால் முடியாது. கெஞ்சி அழுத்து ஒரு மாதிரி ஆறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. அழுத்து பெக் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. போய் தொலை, 2 நாள் தானே, நாளைக்கு லாஸ்ட் நாள், நாளைக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்கள் சரின்ட்டு தலையை ஆட்டுறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்கள் கீழே இருக்க திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணல, அழுக தேம்பி அந்த மாதிரி வருது. சொல்லப்போனால் ஷவரில் அப்படியே ஆன் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் அம்மா ரூம்குள்ளே தான் இருக்காங்க. உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கீங்க. கண்ணு பூரா அப்படியே டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸ்கூட்டி ஸ்டாப் ஆகுது. கால் பண்ணுறீங்க. கண்ணு தொடச்சிட்டு உள்ளே போகிறீங்க. லிஃப்ட்டை ஆன் பண்ணிவிட்டு லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. கை கால்லாம் ரொம்ப ஷிவர் ஆகுது. உடம்பெல்லாம் நடுங்குது. இந்த இடத்துல 2 கார்ட்ஸ் நிற்கிறாங்க. உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறீங்க. உள்ளவா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ளே போகிறீங்க. அவன் ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்களை தான் டேன் பண்ணி பார்க்குறான். என்ன டே கால் பண்ணி என்னை வெயிட் பண்ணணும்னு சொன்னேன். நான் கூட நினச்சேன் என்னை பிளாக்கில் போட்டதுக்கு
நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு ஆடு இருந்தனால ஒன்றும் பண்ண முடியல. இல்லாட்டி அவனை தூக்கியிருப்பேன் அப்படின்னு ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துட்டு அவன் குடிச்சிக்கிட்டே அவங்கக்கிட்ட வரான். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. எப்படி சொன்னா ஆ ரூமார் ஒன்று சொல்லட்டா, அன்னைக்கு பார்த்திய ஜங்குக் அது உண்மையான ஜங்குக்கே இல்லை. இப்போ பார்க்குறல்ல, இதுதான் உண்மையான ஜங்குக். ஆ கையில் ட்ரிங்க்ஸ், இந்த கையில் ஸ்மோக். என்னை பார்த்தியா, இப்படி தான் நான் இருப்பேன். வெள்ளை அப்படி இருப்பாண்டி. ஆனால் தான் ரியல் ஜங்குக். என்ன நினச்சிட்ருக்கா? இல்லை ஐடல்னா அப்படியே எல்லாத்தையுமே சிரிச்சிட்டு அப்படியே இருப்பாங்க, எல்லாத்துட்டையும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சியா? அத்தானா அப்படி இல்லை, நான் வேற மாதிரிடி. நான் நல்லவனே இல்லை, ரொம்ப பொறுகி. இப்போ நான் எதுவும் கூப்பிட்ருக்கேன் தெரியுமா? அங்கே பார்த்தியா, எல்லாம் நான் பார்க்குறதுக்காண்டி திறந்து போட்டு காட்டிக்கிட்டு வந்தாளுங்க. ரிப்போர்ட்டர் முதற்கொண்டு என்னை பார்த்து பள்ளம் மயிர காட்டினான். அப்புறம் ஒருத்தி கிளவி அவள் நல்லாவே கேள்வி கேட்டா. ஆனால் நீ அவனை பார்த்தியா, இழுத்து போட்டு ஒத்துன மாதிரி வந்தா. பார்த்தா டிஃப்ரெண்டாக இருந்தா. எல்லாம் என்ன மேயிற மாதிரியும் ஒழுகுல நான் எப்போ மேய்வேன்னு பார்ப்பாளுங்க. அப்படி தான் அங்கே பார்த்தாளுங்க. ஆனால் நீ என்ன என்கிட்ட என்னமோ உனக்கு எனக்கு என்ன, உனக்கு என்னடி என் மேலே காண்டு? கரெக்டாக புட்டு புட்டா ஆயிர. இது வரையும் என்னை யாருமே ஸ்ட்ரெயிட்டாக கேட்கவே மாட்டாங்க. ஆனால் நீ கேட்டுருன்னா நீ அவ்வளோ திமுருடி. உங்கள் கிட்ட வந்து பேசுகிறா. ஆ என் செயின் இன்னும் போட்டிருக்க போல, எப்படி நல்லா இருக்கா? நீங்கள் மேலே ஷால் போட்டிருப்பீங்க, இது என்ன ஒரு இழுதான் அது அப்படியே கலண்டு கீழே விழுகுது. யோப்பா எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆனால் உன் ட்ரெஸ் சேஞ்ச் தாண்டி உனக்கு சுட்டபலாகவே இல்லை. ஸ்ட்ரெச்சராக இருக்கிற பாடியே இப்படி லூஸா அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி ஒரு மாதிரி ஆட்டி பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி தள்ளி போய் அவனை பார்க்குறீங்க. அவன் அவங்கக்கிட்ட ஆடி தள்ளி போகிறேன், அதை பிடிச்சி அது டொம்போன்றது. ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நீங்கள் எனி டைமும் போடுவீங்க. இப்படி போட்டால் தான் உங்கள் வீட்டில் உங்களை வெளியிலே விடுவாங்க. ஒரு ரேஞ்சு என்னெல்லாம் பேசுகிறேன்னா உனக்கு எவ்வளோ தமுற. அவன் ஸ்மோக் பண்ணி உங்கள் ஃபேஸ்லேயே ஊற்றுறான். உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கல, ஒரு மாதிரி இருமா வருது. சைடாக திரும்பிக்கிட்டு ஒரு மாதிரி இருமிட்டுருக்கீங்க. ஸ்மோக் ஆனால் எனக்கு இது ஃபேவரட்டி. கேன் நல்லா ஸ்மோக் பண்ணிட்டு அதை கீழே போடுறான். கையில் இருக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்ருக்கான். நீ கேட்டியே, ஆமாடி, நாங்களாம் ஐடல், எங்களுக்கும் நீட்ஸ் எல்லாம் இருக்கும், எங்களுக்கும் ஆசையெல்லாம் இருக்கும். ஏன்னா நாங்களும் ஹியூமன்ல. நான் என்ன பண்ணுறது, அவகிட்டையும் போக முடியாமல் பிள்ளைய வச்சு அட்டைக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தா அட்டையாவது சிரிச்சு பேசினா அது போக மாதிரி போய் தீயாயிட்டு இருக்கு. இப்படி இருக்குல்ல, எப்படி அவகிட்டையும் போக தோணும்? நாங்களும் ஹியூமன் தானே, எங்களுக்கெல்லாம் சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதா? இல்லை பொண்டாட்டி பிள்ளைன்னு இருக்கக்கூடாதா? உங்களை பாரு ரிப்போர்ட்டர் ஏண்டி நியூஸ் கிடைச்சா அதை கிளின்னு கிளிக்கிறீங்க. நீங்கள் மட்டும் கல்யாணம் பிள்ளை கேர்ள் ஃப்ரெண்டு 16 பாய் ஃப்ரெண்டு பிடிக்கலாம், அங்கே ஒன்று பிடிச்சா ஒன்று கூட பிடிக்க கூட முடியல. எப்படி போட்டு டார்ச்சர் பண்ணா அம்மதியை கூட டிப்ரெஷனில் நம்மளால் ஃபோக்கஸ் கூட பண்ண முடியாமல் இருக்கிற மென்டல் டார்ச்சரில் என்னால் ப்ராக்டிக்ஸ் கூட பண்ண முடியல. இதுவும் மண்டைக்குள்ள போகிறது தாண்டி எங்களுக்கு என்னென்னமோ தோணுது. இப்போ உன் கூட எனக்கு தோணுன மாதிரி நான் கண்ணா காட்டினா எவ்வளோ கேர்ள்ஸ் தெரியுமா என்கிட்ட வருவாளுங்க. நான் பார்த்துருப்பியே எல்லாம் காட்டுற மாதிரி. ஆனால் எனக்கு அது பிடிக்கல. உன்கிட்ட இப்படி கவர் பண்ணி பார்த்துருக்க பார்த்தியா, எல்லாம் கவர் பண்ணி நெக்கு கூட தெரியாத அளவுக்கு இது மாதிரி போனால் பார்த்ததில்லடி. அதுவும் நீ இருக்க அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு சுட்டபிளாகவே இல்லை. இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இன்னொரு ஆள் பூந்துடலாம் அந்த மாதிரி போட்டிருக்கா. உங்கள் வீட்டில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்களா? நீ தான் ரிப்போர்ட்டர் ஆச்சே, அதனால் நினச்சா என்ன வேலை வாங்கலாம். ஏன் ட்ரெஸ் கடையில் கூட ஏதாவது ஃபேக்கானதை போட்டு இஸி வாய் அவங்கள கூட பிளாக்மெயில் பண்ணி ட்ரெஸ் எடுக்கலாமே. ஏன் எப்படி போட்டிருக்கா இன்னும் உங்கள் ட்ரெஸ்ஸை சொல்கிறான். ஆனால் நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. கேம் நடந்து போய் இன்னொரு ட்ரிங்க்ஸ் எடுத்தேன். அவன் நல்லா குடிச்சிட்டு ஒரு மாதிரி தான் உங்ககிட்ட வரான். என்னடி
அன்னைக்கு கிளிய கிளிய எனக்கு கொஸ்டின் கேட்டேன். இன்னைக்கு உன்னோட லாங்குவேஜ்லேயே நான் பேசுகிறேன். எப்படி கரெக்டாக பேசுகிறேன். ஆண்டவன் எந்த பதிலும் இல்லை. இன்னமும் அமைதியாக இருக்கீங்க. அமைதியாக இருக்கேண்ணா அப்படின்ட்டு உங்கள் ஜாவை தூக்கி அவனை பார்க்க வைக்கிறான். அப்படி இருக்கா எல்லாத்துக்கும் ஓகேவா வந்துருக்கியா? எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கீங்க. ஆல்ரெடி எல்லாம் ஃபோனில் பேசின மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக உங்க கூட பண்ண போகிறேன். இண்டியன் கேர்லாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குமா? இல்லை இப்போ கொஞ்ச நாள் அப்படி தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஏதோ இண்டியன் கேர்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாளுங்களாம். ஓட்டுனா விட்டு போக மாட்டாளுங்களாம்ல. அந்த கேரக்டரு இருக்குன்றாளுங்க. நீ எப்படி என் கூட பண்ணுறியா? எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கீங்க. அங்கே முன்னாடியே அவன் ஒரு பனியன் மாதிரி போட்டிருப்பான், டிஷர்ட் மாதிரி. அதை அப்படியே கலட்டுறான். நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ணி தான் இருக்கீங்க. தூக்கி உங்கள் நெக்கில் போட்டு அப்படியே அவன் இழுக்கிறான். அவன் கிட்ட வந்து நிற்கிறீங்க. பரவாயில்ல, ஆனால் பேசியும் அமைதியாக இருக்கேன்னா மேலே அதுவும் ரெடியாக தான் வந்துருக்கேன். அப்படியே உங்களை தூக்குறான். எதுவுமே பேசல, அமைதியாக அவன் ஸ்டெப்பில் நடந்து அப்படியே அவன் ரூமுக்கு தான் டோரை ஒரு மாதிரி கேக் பண்ணிட்டு உள்ளே போகிறான். எதுவுமே பேசல, அப்படியே பெட்டில் தூக்கி போடுறான். ரொம்ப பயத்தில் உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது. கண்ணு ஒரு மாதிரி கலங்குது. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. அன்னைக்கு உங்கள் கழுத்தில் அவன் நெக்கில் செயின் போட்டிருப்பாளடா. இன்னைக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, என்னடி திமிரா? கொரியன்லேயே பேசியிருப்பான். நீ கேட்ட கேள்வியே ஆன்சர் இப்போ பண்ணுறேன். இங்கே இருக்க பேண்ட்ஸ்க்கெல்லாம் நம்மளாம் அட்டிட்டுடி. ஒரு நாளாவது ஜங்குக் என் பெட்டுக்கு வரமாட்டானான்ட்டு. ஆனால் இப்போ கேட்குறேன், ஒரு நாள் என் பெட்டுக்கு நீ வரியா என் கூட எல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டு அவன் கையில் ஏதோ மாதிரி இருந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே போட்டிருப்பான். அது நாக்கு வருது. நேற்று நைட்டு அவங்க அம்மா உங்களை அவ்வளோ ரொம்ப பேசியிருப்பாங்க. நீங்கள் ஒரு மிட் நைட் போல் நீங்கள் தூங்கியிருக்கவே மாட்டீங்க. உங்கள் ஃபோன் எடுத்து ஜேகே நம்பரை பிளாக்ல போட்டிருப்பீங்க. அதை எடுத்து அவனுக்கு நீங்கள் கால்லாம் பண்ணவே இல்லை, டெக்ஸ்ட் மட்டும் போட்டுவிட்டீங்க. அவன் உங்களுக்கு அட்ரஸோட லொக்கேஷனோட ஷேர் பண்ணியிருப்பான். உங்களை பார்க்கணும் அப்படி தான் சொல்லியிருப்பீங்க. மற்றது எல்லாமே அவன் டெக்ஸ்ட் மூலயமா லொக்கேஷன் மூலியம் அனுப்பியிருப்பான். அதனால தான் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டீங்க. உங்கள் கிட்ட வரேன். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவனை பார்க்கவே. அவனை பார்க்குறீங்க. அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக. நீங்கள் எல்லா லாங்குவேஜும் நீங்கள் ரிப்போர்ட்டர்லடா, அதனால் எல்லா லாங்குவேஜும் தெரியிருக்கான்னு எல்லாமே கற்றுருப்பீங்க. ஆனால் ஜங்குக் அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு நீங்கள் எப்படி நீங்கள் அவன்கிட்ட கொஸ்டின்லாம் கேட்டிருப்பீங்கன்னா, அன்னைக்கு உங்கள் காதில் ப்ளூடூத் போட்டிருப்பீங்களடா, உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஜங்குக் ஐடல்ன்ட்டு அவனை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் நீங்கள் இந்த கொஸ்டினே கேட்டிருப்பீங்க. இப்படி கேட்டால் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் ஒரு ரிப்போர்ட்டர் கிரிமினலாக தானே யோசிப்பாங்க. அதனால நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்க. இப்போ அவனை பார்க்குறீங்க. அவனோட முடியெல்லாம் முன்னாடி வந்து கண்ணெல்லாம் பிங்க் ஆகி ஃபேஸ்லாம் ரொம்ப இவங்க கொரியனில் ரொம்ப ரொம்ப ஒயிட்டா, லிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிங்க்கா. இல்லை அவனுக்கு உடம்புலாம் வேர்த்து சொட்டாகிறனால ரொம்ப சொல்லப்போனால் ஒரு ப்ளே பாய், ஒரு ஹேண்ட்ஸமாக இந்த ஒயிட் ஸ்கின்னுக்கு அவன் கை ஃபுல்லாக டேட்டோஸ் அதில் கலர் பண்ணி 6 பேக். நம்ம ஊர்லலாம் அது அவ்வளோவா ரேர் தான். அவன் ஒரு மாதிரி ஹேர்லாம் பின்னாடி ஃப்ளக் பண்ணிட்டுச்சு. என்ன வளர்ற ஃப்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வரான். நீங்கள் நகண்டு காலை கொஞ்சம் தள்ளி அப்படியே பின்னாடியே போகிறீங்க. என்ன என்னமோ பயந்த மாதிரி பண்ணிட்டுருக்க. அவ்வளோக்கு பேசின எதா என்னடி ஒரு பயம் வருது உங்கள் மேலே. அங்கிட்டுக்கிட்டும் ஒரு மாதிரி கிட்ட பாரான். இல்லை 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 எனக்கு வேணும். கையை வச்சு ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கலான்னு போகிறீங்க. கையை பிடிச்சி இழுக்கிறான். என்ன நான் வந்துட்டு போகிறோம்ன்ற ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் தாண்டி விட்டா தாண்டி போகணும். இதெல்லாம் போக முடியாது. விட்டுப்பாடு. நானே ஃபர்ஸ்ட் டைம் டி பண்ணலான்னு வந்தா என்ன இதெல்லாம் சான்ஸ் கிடைக்காது தெரியுமா? இல்லை தெரியாமா 3 டேஸ்க்கு முன்னாடி அவங்ககிட்ட சொன்னது
நைட்டு கால் பண்ணி நீ தானே கேட்ட, அப்புறம் தான் தெரியாமல் எனக்கு தெரியாம ப்ளீஸ் என்னை விட்டுருக்கு. ஏன் ஒரு மாதிரி கெஞ்சுறீங்க? ஏன் வந்திருப்பீங்கன்னா, அவங்க அம்மா ஒரு 4 இயர்ஸ் அவங்கள இந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் வெர்ஜினா இல்லையா அப்படின்ட்டு அவங்கள டெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று முதற்கொண்டு அப்படி தான். ஏன் இப்படி பண்ணுறாங்க? பேசாமல் வெர்ஜின் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒரு கோபம். லவ் கூட பண்ணதில்லை, எதுவுமே பண்ணாமல் எதுக்கு நம்மளுக்கு இவ்வளவுக்கு டார்ச்சர் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஜங்குக் உங்ககிட்ட கேட்டது. இங்கே ஒரு ரிப்போர்ட்டர், அவன் ஐடல், ஏன்னா சீக்கிரட்டை தான் மெயின்டைன் பண்ணுவான். கண்டிப்பாக அவனும் வெளியில் சொல்ல போகிறதில்ல, நீங்களும் சொல்ல போகிறதில்ல. உங்கள் அம்மா டார்ச்சர் பண்ணுறதுக்கு நம்ம எவன் கூட போகிறதுக்கு அப்படின்னு யோசிச்சு தான் நீங்கள் ஜேகே கிட்ட வந்திருப்பீங்க. இப்போ அது உங்களுக்கு தப்பா பயமா அப்படி தோணுது. உங்களுக்கு ரொம்ப பயமா வேணான்னுட்டு அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு போகலான்னு பார்த்தா ஜங்குக் இழுத்து உங்களை பெட்டில் போடுறான். ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ ஒரு வெளியில் காட்ஸ் இருக்கான், அவன்லாம் தெரிஞ்சனால தான் அமைதியாக இருக்கான். ஆயா மூட்டை படுறி, நீயா மூட்டை படுத்துரு. ஆனால் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பண்ணுவான்னு எனக்கே தெரில. நான் இருக்க ஃபோர்ஸுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லதுன்னு நினைப்பேன். நான் ரொம்ப ஆஷாலாம் பண்ண மாட்டேதான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் இல்லை எனக்கு வேணாம், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஏதோ தெரியாமல் வந்துட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் ஜேகே கேட்காம ட்ரெஸ்ஸு மேலே கை வச்சு கிள்ளிக்கலான்னு போனான். அப்படியே அவன் கையை பிடிச்சி ஸ்டாப்ன்ட்டு ஒரு மாதிரி சொல்லி கெஞ்சி கத்துறீங்க. உங்கள் வாயை பிடிச்சி அப்படியே அமைக்கி க்ளோஸ் பண்ணுறான். ஏன்டி கத்துறேன்னு என் கையால் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறீங்க. அவன் உங்கள் கையை லாக் பண்ண மாதிரி பிடிச்சி கிட்ட க்ளோஸாக வந்து உங்களை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறான். செம்ம டென்ஷன் ஆகிட்டான் அவன். அவனை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. என்னடா அவன் ஃபேஸ் கொஞ்சம் வேறு மாதிரி கோவமாக இருந்தால் அவன் கண்ணெல்லாம் பார்க்கல கொஞ்சம் பயமாக இருக்குது, ரொம்ப ரெட்டாக அப்படி இருக்கு. இங்கே வேணான்னு தலையாட்டுறீங்க. அமைதியாரு, இல்லை உன்னை லாக் பண்ணி ஏதாவது பண்ணுவேன் அப்படி சொல்கிறேன். நீங்கள் இல்லை வேணாம் வேணான்னு தான் உங்கள் ஹெட்டாக ஆட்டிகிட்ருக்கீங்க. உங்கள் மேலேயே அப்படி உட்காந்து அவள் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற அவனோட டிஷர்ட் ஏதோ சம்திங் கிடக்கு, இங்கே தான் இருக்காளடா, கழட்டி அங்கங்கே தான் போட்டிருப்பான், எடுத்து ஒரு மாதிரி கை ரெண்டையும் லாக் பண்ணிட்டான். இங்கே பயதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அவன் அவங்க வாயை க்ளோஸ் பண்ணதை எடுத்துட்டாளடா, ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் வேணான்ட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. அவள் இதுக்கு மேலே கத்துணும் கொன்றுவேண்டின்ட்டு உங்கள் நெக்கு பிடிச்சி டைட் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு பயமாக இருக்குது, விட்டுருங்க, நான் ஏதோ தெரியாமல் வந்துட்டேன், ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன், எனக்கு இது பிடிக்கல, நான் ஏதோ கோவத்தில் வந்துட்டேன் ப்ளீஸ் அப்படி இப்படின்ட்டு சொல்கிறீங்க. என்ன கோவமா? ஓ, என் மேலே கோவத்தில் ஏன் உங்கள் அம்மா மேலே இருக்க கோவம் வெறுப்பு, நம்மளை இப்படி பண்ணுறாங்க இப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம இது பண்ணால் என்ன அப்படின்ட்டு ஒரு கோவத்தில் வந்திருப்பீங்க. ஆனால் இது உங்களுக்கு பிடிக்கல, தப்பு அப்படி இப்படின்ட்டு தோணுது. அங்கே உங்கள் ட்ரெஸ்ஸை கிழிக்கலான்னு போயிருப்பான். என்னது இப்படி எப்படி கட்டுறது, உங்கள் கையை லாக் பண்ணியிருக்கானா, நீங்கள் கெஞ்சி ஓகே சொல்கிறீங்க. உங்களை பார்க்குறான், நீங்கள் தலையாட்டி ஓகே ப்ளீஸ் என் கையை மட்டும் கழட்டி விடுங்க அப்படின்ட்டு சொன்னோன்னே அவனும் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் கையில் இருக்க அதை லாக்கை எடுத்து விட்றான். ட்ரெஸ்ஸை நீயா கழட்டுறியா, இல்லை நானே கழட்டணுமா? உங்களுக்கு பிடிக்கல, அவனை பார்த்துட்டே இருக்கீங்க, இல்லைன்னு தலையாட்டுறீங்க. திருப்பி அகைன்னு அவன் அவங்கள லாக் பண்ண வரதுக்குள்ள இல்லைன்ட்டு தலையாட்டு கண்ணை முடிக்கிறீங்க. இதை எப்படி கட்டுறது அப்படின்ட்டு பார்க்குறான். இது சுற்றி இது கொஞ்சம் லூசத்தனடா இருக்குது. அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே தூக்குறான். என்ன க்ரிப்பாக முடிக்கிறீங்க, கலட்டி தூக்கி போடுறான். உங்களை பார்க்குறான். அப்படியே அவன் ஸ்டன்னாகி உங்களை பார்த்துட்ருக்கான். உங்கள் நெக்லேருந்து செஸ்ட்லேருந்து உங்கள் ஹிப்லேருந்து உங்கள் ஷோல்டர் பிடிச்சி ஒரு தலை தான் அந்த பெட்டில் அப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பெட்டில் விழுகுறீங்க. அவன் 2 கையும் எடுத்தாந்து உங்கள் மேலே தான் வைக்கிறான். அவ்வளோ கண்ணை கிருப்பாக மூடிட்டு கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டீயர்ஸ் வருது. அவன் அந்த ப்ரேசர் அப்படியே பிச்சு போடலை, அவ்வளோக்கு உங்கள் பாடி ஷேக் ஆகுறத பார்க்குறான். ஒரு மாதிரி கண்ணை விரிச்சு பார்க்குறான். அவனுக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபீல். உங்கள் கையை நீங்கள் ஒரு மாதிரி க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவன் கை அங்கங்கே டச் ஆகுது, ரொம்ப வலிக்குது, ரொம்ப டைட்டாக பிடிச்சி ரொம்ப
டைட்டாக அப்படி கிரிப்னஸ்லாம் ரொம்ப பெயினாக கீழே அவன் பேண்ட்டை, ஏன்னா அவனும் இந்த மாதிரி நாட்டெலாம் கட்டியிருக்கான், அதனால அவனுக்கு தெரியும். அதனால அதையும் கழட்டிட்டு உங்களை சுத்தமாக வித்தோடு அவனும் அப்படித்தான் அங்கங்கே கிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமாக அவனும் ஃபீல் பண்ணி உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டோம், கால் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் இருக்கீங்க. அவன் உங்களுக்குள்ள ஃபுல்லாக முழுசாக உங்களை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் செம்ம ஃபாஸ்ட்டாக உங்கள் கூட இருக்கான். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அந்த பெட்டே ஷேக் ஆகுது. நீங்கள் பில்லோவை அவ்வளோ டைட்டாக அப்படி பிடிச்சிட்ருக்கீங்க. அவன் கை உங்கள் ஷோல்டர், நெக்கு, அங்கே ஹிப்பு அப்படி பிடிச்சிட்டு அப்படி பண்ணிகிட்ருக்கான். நல்லா பெயின் தாங்க முடியாமல் கண்ணை ஓப்பன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. அவன் ஹேரை ஒரு மாதிரி பின்னாடி பிடிச்சிட்டு உங்கள் கிட்ட வந்து பயங்கரமாக உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களால் அந்த பெயின் தாங்க முடியலை. லிப்ஸு கீழவும் பெயின் தாங்க முடியாமல் உங்கள் ஷோல்டர் அவன் அவ்வளோ டைட்டாக பிடிச்சி உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் உங்கள் கையெடுத்து அவன் ஷோல்டர் பிடிச்சி தள்ளுறீங்க. ஏன்னா அவன் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ஸ்டொமக் பயங்கரமாக வலிச்சிட்ருக்கு. போதும்ன்ட்டு உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனே தெரியுது. பட் அவன் விடவே இல்லை உங்களை. ஆல்கஹால் ஸ்மெல்லு வேற உங்களுக்கு கொமட்டுது. உங்களுக்குள்ள ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களை அப்படியே தூக்கி அவன் மேலே படுக்க வச்சுக்கிறான். 2 பேரும் பயங்கர ப்ரீத்து. ஜங்குக்கெலாம் என்னமோ குளிச்சா மாதிரி இருக்கான். உங்கள் ஹிப்பை முதுகெல்லாம் போட்டு அவன் கையை வச்சு தேய்ச்சிக்கிட்டு அப்படி இப்படி இருக்கான். நீங்கள் 2 பேருமே அப்படி தாண்டா இருக்கீங்க. போட்டு இங்கிட்ட அங்கிட்ட தடவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். பயங்கரமாக வலிக்குது. விடுன்ட்டு அவனை போட்டு தள்ளுறீங்க. பட் உங்கள் ஹிப்போட அவன் கையை வச்சு லாக் பண்ணிட்டு பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கான். உன்னால் சுத்தமாக தாங்க முடியல. டைம் இப்படியே போயிட்டுருக்கு. உங்களை ஒரு 3-4 ரவுண்டுக்கு முடிச்சுட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணி படுத்திருக்கான். நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபைண்ட் அப்படி ஆகிற மாதிரி அப்படி படுத்திருக்கீங்க. டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அவனும் அப்படி தான் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஜேகேவுக்கு தான் ஒரு மாதிரி அலாரம் சவுண்டு கேட்குது. அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அவன் பேக் சைடு தான் அந்த சவுண்டு கேட்குது. திரும்பலான்னு போனான். அவன் டவுன் பண்ணி பார்க்குறான். நெக்குக்குள்ளே நீங்கள் உங்களை ஹக் பண்ணி அவன் ஹிப்லலாம் கை போட்டு 2 பேருமே நல்லா கட்டி பிடிச்சி படுத்துருக்கீங்க. உங்களை ஒரு டைட்டாக ஏதோ உங்கள் எலும்பவே உடைக்கிற மாதிரி டைட்டாக உங்களை ஹக் பண்ணுறான். பெயினில் ஒரு மாதிரி சவுண்டு விடுறீங்க. உங்களை அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே பெட்ஷீட்டு கவர் பண்ணிட்டு அந்த ஃபோனு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்குறான். ஏதோ என்ன பார்ட்டி மாதிரி இருக்குது, அதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக போயே ஆகணும். டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். நல்லா படுத்திருக்கீங்க. ஓகே. அவன் ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வரான். என்ன படுத்திருக்கீங்க? ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அவன் வெளில போகணும். ஏன்னா கார்ட்ஸ் அவன் கூட வருவாங்க. நீங்கள் அவனோட ரூமில் இருக்கீங்க. உங்களை பார்க்குறான். போயிடுவாளா இல்லை இவளை என்ன பண்ணுறன்ட்டு உங்ககிட்ட வந்து உங்களை ஏய் அப்படின்னு சொல்கிறான். ஒரு மாதிரி டயர்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பாடி பெயினா, அவங்க ஃபேஸ்லாம் ரொம்ப பெயினா அப்படி கண்ணை முடிச்சு பார்த்துட்ருக்கீங்க. வரேன். ரொம்ப டயர்டாக இருக்கா? தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே போனாலும் ஓகே, இல்லை இப்போ கிளம்புனாலும் ஓகே, எனக்கு கொஞ்சம் வெளில போகிறது இருக்குது. ஓகே அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு அவன் கையை பிடிக்கிறீங்க. டேன் பண்ணி பார்க்குறான். என்ன தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம் மட்டும் விட்டுட்டு போகிறீங்களா? என்னால் எந்திரிக்க முடியல, பாடியில் வலிக்குது. சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸே வருது. அவன் பெட்ஷீட்டை எடுக்க போகிறான். நீங்கள் ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. பாரு எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் ஒன்றும் பார்க்காம இருக்கிறது எதுவும் இல்லை, புரியுதா அப்படின்னு பெட்ஷீட்டை எடுத்து விட்டு உங்களை அப்படியே தூக்குறான். உங்கள் பாடி ஃபுல்லாக ஒரே பைட் மார்க்கு தான். எல்லாம் லைட் ஆன் பண்ணி தான் எல்லாத்தையுமே
இன்ச்சு இன்ச்சா அவங்கள பார்த்தான். அவங்கள தூக்கிட்டு போய் அந்த பாத்டப்பில் தான் படுக்க வைக்கிறான். அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, அசிங்கமாக இருக்கு, தப்பு பண்ணிட்டோம்ட்டு உங்கள் கண்ணில் டியர்ஸ் வந்துட்டுருக்கு. ஹெட்டை டவுன் பண்ணுறீங்க. உங்கள் ஜாவை பிடிச்சி தூக்கி உங்கள் லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறான். கண்ணில் டியர்ஸ் வந்த மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் பார்க்கவே இல்லை. உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஹாட் வாட்டர் ஆன் பண்ணிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிட்டான். உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது, தேம்பி தேம்பி அழுகுறீங்க. உங்களுக்கு பாடியெல்லாம் வலிக்குது, உங்கள் ஸ்டொமக்லாம் வலிக்குது. தப்பு பண்ணிட்டோம் தப்புட்டுன்னு உங்கள் ஹெட்லேயே அடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் அந்த ஹாட் வாட்டரில் கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கொஞ்சம் கால்லாம் இன்னும் வலிக்குது. எந்திரிச்சு நின்றா கால்லாம் கிட்டுக்கிட்டுன்னு ஆட்டுது. ஹிப்பெல்லாம் பயங்கரமாக, பேக்லாம் பயங்கரமாக வலிச்சிட்ருக்கு. எல்லா இடமும் ரொம்ப பெயினாக இருக்குது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில நடந்து பெட்ரூமுக்கு போகிறீங்க. அவன் இல்லை. உங்கள் கீழே இருக்க அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. டாப் கிடக்கு, பேண்ட் கிடக்கு, பேண்டீஸ் இருக்குது. உங்கள் ப்ரேசியரை மட்டும் காணோம். நீங்களும் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறீங்க. அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் கிடக்கு. உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்க அதை மட்டும் காணோம். எடுத்து போட்டுக்கிட்டு உங்கள் திங்ஸ் இங்கே தான் கிடக்கு கீழே. அதை எடுத்துக்கிட்டு அந்த ரூம்லேருந்து வெளில ஸ்டெப்பில் இறங்க முடியாமல், நடக்க முடியாமல் பைய நடந்து அப்படியே கீழே போகிறீங்க. அந்த ஹால் அவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா டியர்ஸ் வந்துட்டே இருக்குது. ஏன்னா இன்னும் 1 ஹவர் இருக்குது உங்களுக்கு வீட்டுக்கு போக டைம். இறங்கி பாஸ்வேர்டு அவள் தான் சொல்லியிருப்பாள்ல, அதை போட்டுட்டு வெளில போகிறீங்க. இல்லை யாருமே இல்லை. என் பாஸ்வேர்ட் போட்டு லிஃப்ட்டை ஆன் பண்ணி அதுலேயும் போகிறீங்க. இப்போ நிற்க முடியல, ரொம்ப பெயினாக அப்படி வலிச்சிட்ருக்கு. கீழே ரிசப்ஷன் தான், அது கொஞ்சம் ரிச்சானதுலடா, எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் வாட்டில் கீழே போகிறீங்க. உங்கள் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த சீட்டில் உட்கார முடியாமல் அவ்வளோ பெயினாக இருக்குது. கண்ணில் டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அவ்வளோ பாடி பெயினோட நீங்கள் இந்த ஸ்கூட்டியை ஓட்ட முடியாமல் ஓட்டிகிட்ருக்கீங்க. சிக்னல்லாம் ரொம்ப டயர்டாக, தூக்கமாக, உடம்பு அப்படியே ஏதோ ஃபீவர் வர்ற மாதிரி, ஸ்டொமக்லாம் ரொம்ப பயங்கரமாக வலிச்சிட்ருக்கு. இதோட உங்கள் வீட்டுக்கிட்ட ஸ்டாப் பண்ணுறீங்க. 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டீங்க. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கண்ணிலலாம் டியர்ஸ் வந்துட்டுருக்கு. தொடச்சிட்டு உங்கள் ஃபேஸை நார்மலாக வச்சுட்டு, ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸே ரொம்ப கவர் பண்ண மாதிரி ஒரு மாதிரி லூஸாக ஷாலெல்லாம் கொஞ்சம் உங்கள் அம்மா எப்படி பின் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பின் பண்ணிட்டு காலிங் பெல் அடித்தா உங்கள் அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களை பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லலை. ஏன்னா நீங்கள் மிரரை பார்த்து எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி தான் வந்திருப்பீங்க. உள்ள உங்கள் தம்பி படிச்சிட்ருக்கான். எதுவுமே பேசாமல் அப்படியே நீங்கள் ஸ்டெப்பில் நடக்க முடியாமல் ஒரு மாதிரி காலெலாம் பெயினே தெரியாத மாதிரி எப்பயும் போல் எப்படி நடப்பீங்க. அது உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு போய் பெட்டில் படுத்து உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. பெரிய தப்பு பண்ணிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோன்ட்டு சொல்லி அழுதுகிட்டே இருக்கீங்க. உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்குது. பாடி பெயினாக இருக்குது. ரொம்ப டயர்டாக அப்படி வருது. அழுதுகிட்டே அந்த பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. நீங்கள் கீழே வேறு வரலடா. உங்கள் அம்மா டோர் நாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு ஃபுட்டு சாப்பிடல அப்படின்ட்டு கத்திட்டே இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வாயின்னு கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணி டோர் சைடு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா தான் கத்துற சவுண்டு. வேகமாக எழுந்திரிக்கீங்கள. உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சி கத்த முடியாமல் கண்ணே கலங்கிருச்சு. இதுவாக இறங்கி உங்கள் கண்ணில் ஒரு மாதிரி தொடச்சிட்டு டோரை ஓப்பன் பண்ணால் பல்லாருன்னு அரைகிறாங்க. எவ்வளோ நேரம்டி உள்ளே என்னடி பண்ணிட்டு இருந்த, எவன் கூடடி பேசிகிட்டு இருந்த அப்படி அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா தூங்கிட்டு அப்படின்னா பொய் சொல்றியாடி அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை பார்த்தா கொஞ்சம் டயர்டாக தூங்குன மாதிரி தான் இருக்கீங்க. ஒழுங்கா சாப்பிடவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வரல வேணாம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது காரணம் அதுக்கும் திட்டுவாங்க அப்படின்ட்டு சரிம்மா நான் வர்றேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மாட்டே சொல்லிட்டு ரூம்குள்ளே திரும்ப போனால் என்ன ஃப்ரெஷ்அப் ஆகலை அப்படின்ட்டு உங்களை திரும்பி கேட்குறாங்க. அது டயர்டில் ஆமாம் நெத்தியில் எங்கடி போட்டு எப்பயும் போட்டு அப்படியே இருக்கும், இன்னைக்கு ஏன் போட்ட காணோம் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. அம்மா இப்போ விழுந்திருக்கும். இல்லையே, நீ வீட்டுக்கு வரையில இருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அம்மா 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 இருந்துச்சும்மா. இப்போ தான் தூங்கையில்
விழுந்திருக்கும். இந்த மாதிரி சொல்கிறீங்க. ம் சரி போ. அகைன் திரும்பி ஃபேஸில் என்ன பளபளன்னு இருக்கு அப்படின்ட்டு கொஸ்டினுக்கு மேலே கொஸ்டின் கேட்டா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டயர்டில் தூங்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி சமாளிச்சுட்டு அகெயின் உங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ்அப் ஆகுனா பாடி ஃபுல்லாக அகெயின் எரி தாங்க முடியல. ரொம்ப பைட்மா இருக்கு. நீங்கள் கை வைக்கிற இடமெல்லாம் சோப்பே போட முடியாமல அந்த அளவுக்கு பைட்டாக இருக்கு. ரொம்ப வலிக்குது, நிற்க முடியல, இப்போல்லாம் வலிக்குது, குனிய முடியல, அந்த அளவுக்கு பெயினாக இருக்குது. காலுக்கு கூட உன்னால் சோப் அந்த மாதிரி கூட போட முடியாமல் அப்படி வலிக்குது. ஃப்ரெஷ்அப் ஆக முடியாமல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி எப்பயுமே ஷால் போடுவீங்க அது மாதிரி ஷால் போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வெளியில் காட்டிக்காத மாதிரி பைய நடந்து டைனிங் டேபிள் உட்காடுறீங்க. உங்கள் அம்மா கிச்சன்லேருந்து உங்கள் தம்பிக்கு மில்க் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தம்பி உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஃபேஸே நல்லா இல்லை, ஏதோ அழுது அப்படி இருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. உங்களே பார்த்துட்ருக்கா. அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படிதான் சொல்கிறீங்க. அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும். அப்படித்தான் நீங்கள் சாப்பிட்ட உங்கள் அம்மா நாளைக்கு மறந்துடாமல் சொல்லிட்டு வந்துரு அப்படின்ட்டு உங்களை வார்ன் பண்ணிவிட்டு மெயின் டோர் லாக் பண்ண எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன்ட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நீங்களும் சாப்பிட்டு இப்போ கூட அவங்க தம்பி இங்கேருந்து போயிருக்கா அப்படி தான் சொல்கிறான். நீங்கள் இல்லைன்னு தலையாட்டிட்டு நாளைக்கு கிளாஸ் இருக்குது போய் தூங்கு அப்படின்னு அவனை சொல்கிறீங்க. மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு எடுக்க முடியாமல் உங்கள் ரூமில் போய் படுத்தா உங்கள் ஃபோன் ரிங் சவுண்டு கேட்டுட்ருக்கு. நீங்கள் ஆஃபீஸ் போகவே இல்லை. உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து அங்கேருந்து கால் வரல, ஆனால் இப்போ கால் வருது அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை கொஞ்சம் பேக்கில் இருக்கலடா அதை போய் எடுத்து பார்த்தா ஜங்குக் நீங்கள் கால் பண்ண நம்பர் பார்த்துட்டே இருக்கீங்க. அட்டன் பண்ணணும்ட்டு தோணவே இல்லை. கட் பண்ணிவிட்டு பெட்டில் வந்து படுத்துக்கிட்டீங்க. அகெயின் கால் வருது, கட் பண்ணுறீங்க. அகெயின் கால் வருது, கட் பண்ணுறீங்க. அகெயின் கால் வருது, கட் பண்ணுறீங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் வருது, எடுத்து பார்க்க வேணாம் அப்படி தோணுது. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதுலேருந்து டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அவள் அவங்கக்கிட்ட எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணானோ அதெல்லாம் உங்களுக்கு டெக்ஸ்டில் அவன் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பியிருக்கான். எப்படி ஃபீலாக இருந்தது சத்தியமாக செம்ம ஹெவன் ஃபீலாக அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ டீப்பாக அதில் டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். இப்போ கிளம்பி வாரியா அப்படின்லாம் உங்கள்கிட்ட கேட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டீங்க. டெக்ஸ்ட் வருது, கால் வருது, வைப்ரேட்டில் போட்டு அப்படியே தூங்குறீங்க. ரொம்ப டயர்டில் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்க முடியல. அம்மா டோர் நாக் பண்ணுறாங்க, பட் டோர் ஓப்பனில் இருக்கு. உள்ளே வராங்க. நீங்கள் பெட்டில் தான் படுத்துருக்கீங்க ஃபுல்லாக கவர் பண்ணி. என்ன இப்படி படுக்க மாட்டாளே ஃபுல்லாக கவர் பண்ணி, என்னாச்சு? ஓயன் எந்திரிடி. உங்ககிட்ட வராங்க. நீங்கள் படுத்துருக்கீங்க. உங்கள் பெட்ஷீட் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி குளிரில் ஆட்டிட்டு அப்படி பண்ணுறீங்க. உங்களை தொட்டு பார்க்குறாங்க. ஹெவி ஃபீவராக இருக்கு. ஓயன் என்னாச்சு? எதுக்கு ஃபீவர்? டச் பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. டாக்டருக்கு கால் பண்ணி உங்களை வீட்டில் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. நார்மலான ஃபீவர் தான் அப்படின்ட்டு உங்கள் அம்மாட்ட டேப்லெட் கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. நாளைக்கு என் தம்பி வரப்போகிறான், இவளுக்கு இந்த டயத்தில் ஃபீவர் அடிக்கணும். இன்னும் உங்கள் அம்மா டேப்லெட்லாம் வச்சுட்டு கீழே போய் உங்களுக்கு கஞ்சி சுடுதண்ணி எல்லாம் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வராங்க. உங்கள் தம்பியும் அவனை கிளாஸ்க்கு அனுப்பிவிட்டு உங்களை எந்திரிக்க சொல்லி உங்களை ப்ரெஷ் பண்ண சொல்லி உங்களுக்கு ஃபுட்டு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக அப்படி வருது. உங்கள் அம்மா திட்டிகிட்ருக்காங்க. நாளைக்கு என் தம்பி வர்றான், இந்த டயத்தில் என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு திட்டிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபீவர்னு கூட அது உங்களுக்கு முக்கியமாக தெரியல. டைம் இப்படியே போயிட்டுருக்கு. ஆஃப்டர்நூன் போல தான் இங்கே எந்திரிக்கிறீங்க. உங்கள் அம்மா வெளில போகிறேன், இதை குடிச்சிரு, இது டேப்லெட் போட்டுரு, இல்லாட்டி உனக்கு கொண்டுற வேண்டி அப்படின்ட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்டில் எழுதிட்டு அவங்க வெளில போயிட்டாங்க. அதை பார்த்துட்டு நீங்களும் ரெஸ்ட் ரூமில் போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்து அந்த டேப்லெட் போட்டுட்டு ஃபுட்டை சிங்கில் கொட்டிட்டீங்க. அவ்வளோதான், என்னோட லைஃப் டோட்டலாக கம்ப்ளீட் ஆக போகுது. இது கண்டிப்பாக யாருக்காண்டி வாழ்றதுன்னு தெரியல. ஒரு நாளாவது எனக்காண்டி வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அது கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள அந்த நரகமான வாழ்க்கைக்குள்ளே வரதா இருக்கு. அவங்க கண்ணில் டியர்ஸ் அப்படியே கொட்டி அப்படியே சிந்திட்டு இருக்கு.
உங்களுக்கு வைப்ரேட் ஆகிற சவுண்டு கேட்குது. நீங்கள் நைட்டு கன்னடா போட்டிருப்பீங்க. அந்த சவுண்டு கேட்டு அதாவது உங்கள் பில்லோக்கு கீழே வச்சுருக்கீங்க. அதை எடுத்து பார்த்தா அட்வின் கால் பண்ணுறான். அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படி தோணுது. அகெயின் கால் வந்தோன்னே அட்டன் பண்ணுறீங்க. என்னாச்சும் எது ப்ராப்ளமா? நேற்று ஏன் உங்கள் அம்மா அப்படி பேசினாங்க? இன்றைக்கி மார்னிங் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து இதுக்கப்புறம் வரமாட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு பயம். நேற்று ஏன் எதுவும் வரலையா அப்படின்னு எதுவுமே அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. அவங்க பாட்டில் கத்திட்டு இதுக்கப்புறம் வரமாட்டா அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க தவிர நேற்று ஏன் உங்கள் பொண்ணு வரல அப்படிலாம் எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அட்வின் கேட்குறான். பதில் எதுவுமே சொல்லாமல் எனக்கு மேரேஜ் ஆக போகுது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் காலை கட் பண்ணிட்டீங்க. ஃபோனை பார்த்துட்டு அழுதுட்ருக்கீங்க. ஜேகே உங்களுக்கு நிறையா டைம் கால் பண்ணி டெக்ஸ்ட் வந்துட்டே இருந்திருக்கும் போல் நைட்டு ஃபுல்லாக. அதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பெட்டில் படுத்துக்கிட்டீங்க. டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. உங்கள் தம்பி சவுண்டு கேட்குது. டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வாரான். உங்களுக்கு ஃபீவர்னு சொன்னோன்னே அழுகுறான். இங்கே ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடா அக்கா, எனக்கும் இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. நம்ம 2 பேருமே எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் சொல்லக்கூடாது, நல்லா படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. அக்கா இங்கே தான் இருக்க போகிறேன், நல்லா விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது அப்படி இப்படின்ட்டு நிறைய அது பேசுகிறீங்க. அவன் முன்னாடி இப்போ தான் தேம்பி தேம்பி கத்தி கதறி அழுதுட்ருக்கீங்க. எப்பயுமே அவனை பார்த்து ஒரு பெயினான ஸ்மைல் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ உங்கள் மனசில் வலி வேதனை அதிகமாக இருக்கனால ரொம்ப பயங்கரமாக கத்தி அழுதுட்ருக்கீங்க. உங்கள் தம்பி உங்களை ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றான். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பாடி பெயின், ஆல்ரெடி உங்களுக்கு மனசில் அவ்வளோ பெயின் இருக்கும். அதெல்லாம் எங்கிட்டா கொட்ட முடியாமல் உங்களுக்குள்ளேயே புதைச்சி புதைச்சி வச்சு அது வெயிட் ஆகி மூச்சு முட்டுற அளவுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பெயின் கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்டா வாழ்கிறோம், எதுக்கு இந்த உயிரை வச்சிட்ருக்கோம் அப்படியெல்லாம் தோணுது. பல தாட்டு உங்களுக்கு வருது. என்ன பண்ணுறது, என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு உங்கள் தம்பியும் அழுகுறான். நம்ம அழுகிறத பார்த்தா தம்பி அழுகுறான் அப்படின்ட்டு நீங்கள் அழுகலை, அக்கா அழலை அப்படின்ட்டு அவன் கண்ணையும் தொடச்சிட்டு உங்கள் கண்ணையும் தொடச்சிட்டு ஒரு பெயினோட ஸ்மைல் பண்ணுறீங்க. இல்லைக்கா நம்ம இங்கேருந்து போயிடலாம், வாக்கா வாக்கான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். பட் நீங்கள் வராமல் இல்லை போய் பாடி நான் அக்கா நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்றீங்க. அவன் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஹார்ட்லாம் ரொம்ப பெயினாக வலிக்குது. சொல்லப்போனால் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே பெட்டில் படுத்து அழுத்துட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. உங்கள் அம்மா சவுண்டு பக்கத்து ரூமில் உங்கள் தம்பிகிட்ட கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. கண்ணை க்ரிப்பாக மூடிட்டு தூங்குற மாதிரி அப்படியே கண்ணை முடிக்கிறீங்க. உங்களை வந்து பார்க்குறாங்க. எதுவுமே பேசலை. பார்த்துட்டு அப்படியே அவங்க கீழே போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க உங்களை எங்கேயும் விடுறதில்ல. கீழே அவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உங்கள் தம்பி நாளைக்கு வரப்போகிறான் அப்படின்ட்டு. இந்த மூதேவி யாருன்னு எனக்கே தெரியலை. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் உங்கள் தம்பி கூப்பிட்டான், அம்மா கீழே கூப்பிட்றாங்கக்கா ஃபுட் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. நீங்களும் மெதுவாக நடந்து பைய போகிறீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. என்னடி ஃப்ரெஷ்ஷப் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க. தான் தொட்டு பார்த்து நீ ஃபீவர் ஓகேவாயிடுச்சுல, இப்படி தான் இருப்பியா அப்படின்னு அதுக்கும் திட்டுறாங்க. ஒழுங்கு முறையத்தை சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் தூங்கணும். காலையிலுக்கு என் தம்பி வந்துடுவான், அவன் இப்படி பார்த்தா என்னை என்ன நினைக்க மாட்டான் அப்படின்ட்டு அதுக்கும் திட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் சாப்பிட முடியலை, ஒரு மாதிரி உமட்டுது. ஏன்னா ஃபீவருக்கு அதுக்கும் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப டயர்டாக அப்படி வருது. நீங்களும் கொஞ்சமாக சாப்பிட முடியலமான்னு சொல்கிறீங்க. அதுக்கும் உங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு மெதுவாக உங்கள் ஸ்டெப்பில் போகிறீங்க. ஒழுங்கு முறையத்தை டேப்லெட் போட்டுட்டு ஒழுங்காக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தூங்கு அப்படின்றாங்க. நீங்களும் பின்னாடி திரும்பி தலையாட்டிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து நீங்கள் குளிச்சிட்டிங்களா குளிக்கலையான்னு வந்து டோரை நாக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் மெதுவாக அந்த டவலோடு அப்படியே படுத்திருப்பீங்க டயர்டாக. அதோடையே வந்து ஓப்பன் பண்ணால் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தூங்க தலையை ஆட்டிட்டு அதோடைய ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க. இந்த சைடு ஜங்குக் அவன் மொபைலில் பார்த்துட்டே இருக்கான். நேற்று பார்ட்டிக்கு போயிருப்பான், செம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். யாரை பார்த்தாலும் அவனுக்கு உங்கள் நினப்பு தான். அவனுக்கு அங்கே
பார்ட்டிக்கு போயிருப்பலடா, நிறையா பேர் அவனை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு பார்த்தாலும் அவனுக்கு உங்கள் தாட்டு தான் வருது. இங்கே அவனை பார்க்க வைக்கிறதுக்காண்டி நிறையா பேர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடல் இல்லடா, அவனுக்கு முன்னாடியே ஒரு மாதிரிலாம் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாளுங்க. ஜங்குக்கு வரேன்னு சொன்னோன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு பொண்ணால அப்படி வந்திருப்பாங்க. ஆனால் நிறையா பேரை பார்த்துருக்கான். ஆனால் நீங்கள் அவ்வளோ அழகா டெச்சராக இருக்கீங்க. பட் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு வேற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கில் அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அவன் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே அந்த பெட்டில் படுத்துட்டே இருக்கான். அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணா உங்களுடைய தாட் மட்டும்தான் அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. அவனுக்கு தூக்கமே வரல. ஒரு 12 o'clock உங்களுக்கு கால் வருது. இந்த மாதிரி பயத்தில் ஃபோனை பார்க்குறீங்க. ஜங்குக்கு தான் அடிக்கிறான். கட் பண்ணி விட்றீங்க. அகெயின் கால் வருது. டெக்ஸ்ட் பண்ணுறான். பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன் டெக்ஸ்ட் வருது. நல்லா ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வந்துட்டே இருக்குது. இங்கிட்ட அவன் ஃபோனை பார்த்துட்டே இருக்கான். கால் பண்ணிகிட்டே இருக்கான். டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான். வரவே இல்லை. 1/2 hour ஆகுது. 1 o'clock ஆகுது. ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். பெட்டில் எழுந்திரிச்சு உட்காந்து பார்க்குறான். அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனோட டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் தான் வாரீங்க. அவன் பெட்டில் இருந்து எழுந்திரிச்சு கீழே நிற்கிறான். என்ன டார்ச்சர் பண்ணுற? உனக்கு என்ன வேணும்? என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ணுற? தெரியாம கொஸ்டின் பண்ணி கேட்டுட்டேன். நான் தெரியாம இங்க வந்துட்டேன். நான் விட்டு எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு. உங்ககிட்ட வந்து உங்களை பேசி விடாம பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களை டச் பண்ணுறான். இன்னும் ஃபீவராக இருக்கு. உங்களை பார்த்துட்டே கிஸ் பண்ணுறான். உங்கள் உடம்புலாம் ரொம்ப ஹீட்டாக அப்படி இருக்கு. அவனுக்கு நல்லா புரியுது உங்களுக்கு ஃபீவர் அடிக்குதுன்ட்டு. கொஞ்சம் கூட யோசிக்கல. பெட்டில் தூக்கிட்டு வந்து உங்கள் கூட அப்படி இருக்கான். ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக ரொம்ப ஃபீவராக அப்படி இருக்கு. உங்களால் சுத்தமாக முடியல. ரொம்ப குளிருது. உங்கள் கூட மூவ் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் உங்களால் முடியல. ரொம்ப வலி தாங்க முடியாமல் அழுதுட்ருக்கீங்க. ரக வேதனையாக இருக்குது. உங்களுக்கு காய்ச்சல் அடிச்சிட்ருக்கு. ஆனால் உங்கள் கூட அப்படி இருந்துகிட்ருக்கான். உங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் மேலே கவர் பண்ண மாதிரி அப்படியே ஹக் பண்ணி பெட்ஷீட்டோட சுற்றி கவர் பண்ணுறான். உங்களுக்குள்ளே ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் காதுகிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கான். நீங்கள் கேட்குது. பட் உங்களால் ஆன்சரும் பண்ண முடியல, பேசவும் முடியல. அப்படியே படுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் வீட்டில் செம்ம கலவரம் நடந்துட்டுருக்கு. உங்கள் ரூமில் நீங்கள் இல்லை. உங்கள் தம்பிகிட்ட கேட்டால் தெரியாது. உங்கள் மாமா ஒரு சொட்டை மண்டே வந்துட்டான். அம்மாவுக்கும் அவனுக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா ஜங்குக் உங்களை ஹக் பண்ணி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அம்மா டயர்டில் நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அடியெல்லாம் ரொம்ப பெயினாக அப்படி இருக்கு. ஜங்குக் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருக்கான். ஜஸ்ட்டுக்குள்ளே அப்படி இருக்கீங்க. ஒரு மாதிரி கொத்துது. பார்த்தீங்கன்னா ஜாக்கெட், அதாவது கோட் மாதிரி போட்டு ஹுட்டி மாஸ்க் எல்லாம் போட்டு அப்படி உங்களை ஹக் பண்ணி படுத்திருக்கான். உங்களுக்கு பயத்தில் உங்கள் கையை வச்சு தள்ளுறீங்க. யாரு யாரு? ஏய் நான் தான். இதோட வாய்ஸு. உங்கள் ஹெட்டை தூக்கி பார்க்குறீங்க. உங்கள் ஹிப்லேருந்து கையை எடுத்துட்டு அப்போ மாஸ்க்கை கழட்டுறான். நான் தான். டயர்டாக இருக்குடி. சாரி இப்படி பண்ணது. நான் உன் கூட படுத்ததுக்கு சாரி கேட்க மாட்டேன். அப்புறம் உன்னை 4 ஹவர்ஸ்க்கு பண்ணதுக்கு சாரி. இங்கிட்டேருந்து தள்ளி வரலான்னு அப்படி பார்க்குறீங்க. அவன் அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஏய் பசிக்குது, குக் பண்ணுறியா? வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அவனை தரலான்னு பார்த்துட்ருக்கீங்க. வீட்டுக்கா? இதுக்கப்புறம் நீ ஏன் நினச்சாலும் வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போகணும். அம்மா என்ன அம்மாவா? அவன் ராட்சசி தானே. அவளாம் அம்மாவாடி. அவளம்மா இருக்கு. அவளை போய் இன்னும் அம்மாண்டுட்டு தள்ளுங்க. தலை தான் பார்க்குறீங்க. அவங்கள ஹக் பண்ணதை அவன் விட்டுட்டான். நீங்கள் கீழே ஸ்டொமக் வலிக்குது. ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்க. இந்த மாதிரி அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு கவர் பண்ண மாதிரி இறங்கி நிற்கிறீங்க. கீழே பார்த்தா உங்கள் ட்ரெஸ் இல்லை.
சுற்றி பார்க்குறீங்க. அடுத்த செகண்டே உங்கள் மேலேருந்து பேப்பர்ஸாக பறந்து கொட்டுது. இந்த இடமே வேற மாதிரி உங்கள் மேலேருந்து இந்த பேப்பர்ஸாக பறக்குது. கிட்ட பிடிச்சிட்டு அதில் ஒரு பேப்பர் எடுத்து பார்க்குறீங்க. இதை பார்த்துட்டு ஜேகே பார்த்தா, என்னடி டிஎன்ஏ டெஸ்ட் எவ்வளவு எதுக்கிட்டே எடுத்து வச்சிருக்கான், மண்டைய பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இல்லை நீ பொண்ணா இல்லை ஏலியனான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ டிஎன்ஏ டெஸ்ட்டு மந்த்லி கூட இல்லாமல் 2 டே 1 டே 4 இயர்ஸா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். அவங்க கண்ணுலேருந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. அந்த பிளேஸை பார்த்தாலும் நீங்கள் இருந்தீங்களாடா வந்தீங்களா அந்த இது மாதிரி இல்லை. அந்த ரிப்போர்ட்டில் அந்த ஹாஸ்பிட்டலோட நம்பர் இருந்திருக்கும். புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருப்பான். நவா ஐடல் 2 சிம்மு கூட போட்டுக்கலாம். பட் இது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறதுனால புதுசாக வாங்கி கால் பண்ணி பேசி உங்கள் நேம் சொல்லியிருப்பான். டாக்டர் பேசணும் அப்படின்ட்டு டாக்டர்கிட்டே அந்த ஃபோனை கொடுத்துருப்பாங்க. இந்த பொண்ணை பற்றி நீங்கள் டீட்டெயில் கேட்குறீங்க அப்படின்ட்டு நிறையா கொஸ்டின் மேலே கொஸ்டினாக அடிக்கிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த காலேஜில் என்னடி ஹாஸ்பிட்டல்லே நீ கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பீங்களடா. பாய் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பான். தமிழ்லேயே பேசியிருப்பான். வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த மாதிரி கேட்டிருக்கும். அவன் நீங்கள் ஜங்குக்கிட்ட வந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நாள் கூட டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. அந்த ரிப்போர்ட் முதற்கொண்டு ஜேகே அன்னைக்கு அவன் கூட ஸ்லீப் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் தூங்கிட்டீங்க. அவன் ஐடில்லடா. நீங்கள் ரிப்போர்ட்டர். நீங்கள் சைலண்ட்டாக அப்படி இருந்திருப்பீங்க. ஒரு டவுட்டு, இங்கே உங்களுக்கு ஏதாவது நியூஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஏதாவது வச்சுருப்பீங்களோ அப்படின்னு டவுட்டில் உங்கள் பேக்கை செக் பண்ணியிருப்பான். உங்கள் அம்மா தான் அதை செக் பண்ணிட்டு உங்கள் மூஞ்சிலே எறிவாங்களே. அதனால் வேறு யாருக்கும் பார்க்கக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையுமே உங்கள் பேக்லேயே வச்சுருப்பீங்க. உங்கள் பேக்கை நீங்கள் யாரும் செக் பண்ண மாட்டாங்க, யாரும் வாங்கவும் மாட்டாங்க. நீங்கள் யார்கிட்டையும் சைலண்ட்டாக தானே இருப்பீங்க, பேசவும் மாட்டீங்க. அவ்வளோ பேப்பரும் அவன் எடுத்து பார்த்துருப்பான். அவங்க நேம் போட்டு டிஎன்ஏ டெஸ்ட் இதுதான் இருக்கும். அவ்வளவு எடுத்து அவன் ஒன்றும் ஷாக்காக பார்த்துருப்பான். பார்த்துட்டு உங்களே பார்த்துருப்பான். அவனுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா அப்படின்ட்டு. எனக்கு லைட்டாக இங்கிலீஷ் தெரியாமல் இருந்தாலும் அப்படின்ட்டு ஏதாவது டவுட்டில் இருந்திருக்குல்லடா. அதனால அவன் கூகுளில் சர்ச் பண்ணிலாம் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துருப்பான். எனக்கு ஷாக்காக மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருந்திருக்கும். என்ன ப்ராப்ளமாக இருந்திருக்கும் தான் அடுத்த நாள் உங்களை கூப்பிட்ருப்பான். அதாவது டாக்டர்கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு அவன் சொன்னோன்னு டாக்டரும் சொல்லியிருப்பாங்க, என்ன நேற்று அந்த பொண்ணு கூட ஸ்லீப் பண்ண பையன் நீ தானே அப்படின்ட்டு. விக்கேவுக்கும் ஷாக்காக இருந்திருக்கும். டாக்டர் உங்களை செக் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எதுவுமே உங்கள் டீட்டெயிலுக்கு எதுவுமே கேட்டிருக்கவும் மாட்டாங்க. உங்கள் அம்மாட்டே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுதான் கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா 4 இயர்ஸாக அவங்கள அவங்க செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாருக்காக இருந்தாலும் செம்ம கோவம் வந்தனால ஓகே இந்த பொண்ணு எதுவும் முடிவெடுத்துச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு தங்கக்கிட்ட அது ஒரு ஃபேமஸான ஐடல்னு யாருன்னு தெரியாமல் அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமா அந்த பொண்ணு நல்லா பத்திரமா பார்த்துக்கங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி முடிக்கிறான். தேம்பி கீழே உட்காந்து பயங்கரமாக கத்தி அழுதுட்ருக்கீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு பெயின், ஃபீவர். உங்ககிட்ட உடையந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னு தட்டி கொடுக்குறான். உங்கள் அழுகையை நான் ஸ்டாப்பாக கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அந்த அளவுக்கு கதறி அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அழுகையை ஸ்டாப் பண்ண முடியாமல் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி நீங்கள் மூச்சு முட்டுது அதோட பண்ணிகிட்ருக்கான். ஒன்றுன்ட்டு உங்களை கிஸ் பண்ணோன்னே கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நார்மலாகி ப்ரீத் கொஞ்சம் சிரமப்படுறீங்களடா. அப்போ தான் உங்கள் லிப்ஸை விட்றான். கண்டினியூஸோடு அவனை பார்த்துட்ருக்கீங்க. வீட்டுக்கு போகணும். ஏய் என்ன இவ்வளோ நான் கதையாக சொல்லிகிட்ருக்கேன். அகெயின் வீட்டுக்கு போகணுன்ற அவன் கூட எல்லாம் பண்ணிட்டேன். டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்தா ரிப்போர்ட் வேறு மாதிரி வரும் டி. இப்போ என்ன சொல்லுவோம் உங்கள் அம்மாட்ட? அமைதியாக இருக்கீங்க. அம்மா சொல்லும் அவன் கூட போனேன்ட்டு. என்ன சொல்லுவ? அமைதியாக கண்டினியூஸோடு பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு தெரில உன்னை என்னால் வெளிலலாம் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது. இதான் கொஸ்டினுக்கு மேலே கொஸ்டின் அடுக்குனியே. ஆமாடி நீ என்னோட சீக்கிரம் போடாட்டியாரு. எல்லாமா கேர்ள் ஃப்ரெண்டா, ஃபியான்சியா, பொண்டாட்டியா, வாப்பாட்டியா, எனக்கு எல்லாத்துக்கும் ஓகேடி. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் அம்மா டெஸ்ட்டு பண்ணது என்கிட்ட ரிலீஸ் பண்ணிட்டல, நானும் உங்ககிட்ட தான். அப்புறம் நீ இந்தியாவில் இல்லை சவுத் கொரியாவுக்கும் தள்ளி இருக்க. இது என்னோடய சீக்ரெட் ஹவுஸ். டெஸ்ட்டை பாரு, நான் இங்கே தான் வருவேன். ஏன் ஷாக்காக பார்க்குறீங்க? எப்படா நம்மளை கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்ட்டு நீ நினைக்கலாம். 4 hours எப்படி எங்கூட எதுக்கு சாரி கேட்டேன்னு கேட்டல? நீ கேட்கல, நான் சொன்னேன். அந்த பேக்கில் தான் உன்னை வச்சு கொண்டு வந்தேன். நான் ஒரு ஐடல்ரி, என்னால் நான் வெளிலலாம் வச்சு கூட்டு வர முடியாது. அதான் அந்த பேக்கில் வச்சு ஆஃப் பண்ணி கொண்டு வந்தேன். உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அந்த பேக்கை காட்டுறான்.
நீங்கள் அவனை ஷாக்காக பார்க்குறீங்க. உங்கள் ஷோல்டர்லேருந்து அந்த பெட்ஷீட்டை ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. பண்ணட்டா ப்ளீஸ், ஆசையாரு மேலே அடிக்ட் ஆகிட்டேன்டி. சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கும் போல. இந்தியன் கேர்ள்ஸை விட்டா கம்மு மாதிரி ஒட்டிக்குவாளுங்கன்னு. என்ன 743 அடி திக்கு திக்குன்னு எரிஞ்சு கம்முன்னு ஒட்டிக்கிற. அவனே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. முட்டைகனை வச்சு முழுங்குற மாதிரி பார்க்குற. புருஷனை அப்படிலாம் முழுங்க முடியாது. ஆல்ரெடி உன் புருஷனுக்கே முட்டைகன்னு தான். நீங்கள் டக்குன்னு சிரிச்சிட்டீங்க. உங்களை தூக்கிட்டு இந்த பெட்டுக்கு தான் போகிறான். உங்கள் மேலேருந்து அந்த பெட்ஷீட்டை எடுக்கிறான். உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது, பதட்டமாக இருக்குது, வேர்க்குது. அவன் உங்களை பார்த்துட்டே பண்ணுறான். நல்லா அழுது ஒரு மாதிரி பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு வேர்த்து பதட்டமாக அப்படி இருக்கு. கண்ணை கிரிப்பாக மூடிக்கிட்டு கையை கவர் பண்ண போகிறீங்க. உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். அது அவ்வளோக்கு ஷேக் ஆகுது. அவனுக்கு புரியுது நீங்கள் பயப்படல, பட் உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அப்படின்ட்டு. உங்களை சாஃப்டாக எடுத்துக்கிறான். அவ்வளோ ஃபீலாக இருக்குது. உங்களுக்குள்ள ஹாப்பியாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் நெக்கிட்ட கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. கோஸ்தடி அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கான். நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பைட் பண்ணுறீங்க. ஏய் ஏய் ஒல்லையுதுடி அப்படின்னு கத்துறான். இந்த பைட் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எந்த புகழ தெரியும். பாவி நான் மாட்டிவிட பார்க்குறியா? அப்போ ஒல்லைக்கு எங்கேயும் கூட கூட உங்கள்கிட்ட செம்ம பைட்டு. அப்பயா அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு இப்பெல்லாம் பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான். அங்கிட்ட கிட்ட முண்டிட்டு இருக்கீங்க. கிட்ட ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சுத்தமாக தப்பாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படி தான் தோணுது. வேறு மாதிரி கொண்டு போகிறது டூரேஷன் அதிகமானால கொஞ்சம் கொலாப்ஸில் அப்படி பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கலான்னு தெரில. இன்னொன்று வரும்னு சொன்னேன், பட் டைம் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம்.